எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வகுப்புல ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேட்கறது வந்து இந்த சான்றிதழ் கோர்ஸ் 64 வகுப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம நேரடியா வந்து படிக்கணுமா? வருமா மாதிரி 3 நாள் எதுவும் பயிற்சி இருக்கா? இல்ல மேனுஃபேக்சரிங் மேடம் வந்து லெவல் 1ல வந்து மூலிகைகள்லாம் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிருக்கீங்களே, அதெல்லாம் வந்து நேரடியா பாக்குறதா? மூலிகைலாம் நேரடியா பாக்குறதா? இரண்டாவது வந்து லெவல் 2ல வந்து குங்குமம் தயாரிப்பு, கூந்தல் தைலம் தயாரிப்பு, சத்து மாவு தயாரிப்பு, ஃபேஷியல் தயாரிப்பு, லிப் பாம் தயாரிப்பு, இதெல்லாம் சொல்றீங்களா? இதெல்லாம் நேரடியா வந்து பயிற்சி கொடுக்கணுமா? நேரடியா தானே கத்துக்கிற முடியும். இது ஒரு கோரான ஒரு கேள்வி. அப்படின்னா எவ்வளவு நாள் வரலாம்? இப்படி வந்து நிறைய கொஸ்டின்ஸ். அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு ஒரு 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 டிஸ்கஷன் எடுத்திருந்தேன். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா, இந்த கோர்ஸ் எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நிறைய வந்து ஃபாரின்ல இருக்கவங்க நம்ம மெயினா கோவிட் டைம்ல, ஏன்னா இது வந்து நம்ம டிப்ளமோ இன் சித்தா சயின்ஸ், டிப்ளமோ இன் ஸ்கின் கேர் அண்ட் சித்தா, டிப்ளமோ இன் ட்ரெடிஷ்னல் ஹெல்த் ப்ராக்டிசஸ், டிப்ளமோ இன் ஹெர்பல் சித்தா மெடிசன், இந்த டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், ஹெர்பல் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமோ இன் ஹெர்பல் ட்ரக் மேனுஃபேக்சரிங். இது மாதிரி 7 டிப்ளமோ கோர்ஸா ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்ததை மேம் வந்து நிறைய ஃபாரின்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய சிதமுத்ரா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இது பண்ணும்போது, ஐயா அப்ராட்லாம் வந்து இம்மிடியட்டா நம்ம வைத்தியத்துக்கு போனோம் அப்படின்னா தே ஒன்ட் கிவ் எனி ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி தருணத்துல முத்திரை வந்து எங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் ஆகுது. இருப்பினும் வந்து எனக்கு மூலிகைகள் மூலமா நான் அதை எப்படி சரி பண்ணிக்கிறது? சோ எனக்கு வந்து கொரோனா டைம்ல நீங்க சொன்ன நிறைய மூலிகைகள் வந்து பயனுள்ள விஷயமா இருந்தது. எளிமையான மூலிகைகளை வச்சு நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் எப்படி தயார் பண்றது? அது வந்து நோய் நிலைகளுக்கு போக என்னோட அழகியல் தொடர்பாகவும், என் குழந்தைகளுக்காகவும், என் கணவருக்காகவும், ஃபேமிலியோட ஹெல்த்துக்காகவும், அதே மாதிரி ஏதாவது ஒரு டிசார்டர் வருதுன்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இதுக்கு வந்து எங்களுக்கு அடிப்படை புரிதலும், அடிப்படையான மூலிகைகளும், அடிப்படையான தயாரிப்புகளும், அடிப்படையான வாழ்நாள் பிராக்டிசஸ் எப்படியோ இதை கத்துத்தர்றதுக்கு ஒரு கோர்ஸ் வேணும். அப்படின்றதுனால இந்த டிப்ளமோ கோர்சஸ் எல்லாத்துல இருக்கக்கூடிய மெயினான கிரக்ஸ் இருக்கும்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டிரைவ் பண்ணி யாருமே வந்து நேரடியாக வர தேவையில்லை. இது எல்லாமே ஆன்லைன்லயே நம்ம எப்படி சித்தமுத்திரை வகுப்புகள் நம்ம பண்றோமோ அதே போல இந்த வகுப்புகளை நம்ம கொடுக்கணும். அப்படின்னா சித்தமுத்திரை மாதிரியா வந்து நம்ம 15 வகுப்புலயோ 16 வகுப்புலயோ மேஜர் வகுப்புல கொடுக்க முடியாது. இதுல டெய்லி பிராக்டிஸும் இல்லை. ஓகே, அதனால ஒரு லென்த்தான செஷனா ஒரு 64 வகுப்புகள்ல 2 கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு 30 வகுப்புகள் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து நம்மளுடைய சித்தர் வாழ்வியல் முறை. எதுக்கு நம்ம சித்தர் வாழ்வியல் முறை இது பண்ணிருக்கோம்னா, சித்த முத்திரை படிச்சவங்க எல்லாருக்குமே என்னன்னா, பஞ்சபூதம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தெரியும். மேடம் சொன்ன மாதிரி தசவாயுக்கள் தெரியும். இந்த ஆங்கிள் நம்மளோட உடம்ப பாத்துக்கிறது, இந்த ஆங்கிள் நம்மளோட அடுப்பங்கரையை பாக்குறது, இந்த ஆங்கிள் என்னை சுத்தி இருக்கிறத பாக்குறது, இந்த ஆங்கிள் நான் தயாரிச்சுக்கிறது, இந்த ஆங்கிள் என் குழந்தைய பாக்குறது, இந்த ஆங்கிள் என்னுடைய கணவரோ மற்ற என்னோட குடும்பத்தினர்களுக்கான ஒரு நலம் சார்ந்த விஷயமும், நோய் வந்த பிறகு எப்படி, நோய் வராம இருக்கிறதுக்கு எப்படி, குழந்தை பிறந்த பிறகு எப்படி, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருக்குது, இது மாதிரியான விஷயங்களை நமக்கு பிராக்டிக்கலா எது பயனுள்ள விஷயமோ அது மட்டும்தான் இந்த கோர்ஸ்ல இருக்கு. இது வந்து நான் வந்து ஒரு ஒரு டிப்ளமோ படிச்சு நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண போறேன் அந்த மாதிரியான ஒரு லெவலுக்கான நாலேஜை நம்ம இயல்பாவே வந்து அடுப்பங்கரையில் எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத இதோட நோக்கம். அதை வந்து நம்ம எப்படி டெய்லி அப்ளிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதோட ஒரு சிந்தனை வடிவத்துல டாக்டர் சாலை ஜெயகல்பனா வந்து பண்ணதோட ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த கோர்ஸ். இந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணும்போது சொன்னேன், மேம் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் டிப்ளமோ ஆஃபர் பண்றோமா, இல்ல டிப்ளமோ ஆஃபர் பண்றோமா, இல்ல எப்படி பண்ண போறோம்? பேசிக் சான்றிதழை ஆப்ரேட் பண்ணுங்க, எல்லாருமே பயனடையட்டும். பேசிக் லெவல்லே நீங்க அட்வான்ஸ் லெவல் வரை இருக்கக்கூடிய கிரக்ஸை கொடுங்க, நம்ம வந்து நிறைய பேர் பயனடையட்டும் அப்படின்ற விஷயத்துலதான் இதை ஆஃபர் பண்ணிருக்கு. எப்படி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்மளோட உடல் தன்மை என்ன, 10 டைப் ஆஃப் பாடி டைப்ஸ். நிறைய பேருக்கு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அதோடைய கிரக்ஸ் அண்ட் நுவான்ஸ் தெரியாது. ஓகே, நம்மளுடைய அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டவங்க, பஞ்சபூதங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க, இதன் அடிப்படையில நாம வந்து நம்மளோட உடல் தன்மை என்ன,
ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து பாடி ஹீட் அப்படின்னு சொன்னா நம்ம மக்கள் எப்படி பாக்குறோம், முத்திரைகளை எப்படி பாக்குறோமோ அது போல அவங்க யாரு, அவங்க கணவரோ அவங்க குழந்தைங்களோ யாரு, அவங்க எந்த இடத்துல வசிக்கிறாங்க, இடம் எந்த பொழுதுல இருக்காங்க, இது எந்த மாதம், ஓகே அது சம்மர் மந்தா வின்டர் மந்தா, என்ன பொழுது. இப்போ ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப உடம்புலாம் சூடா இருக்கு, ஹாட்டா இருக்கு, பாயில்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க இமிடியட்டா எந்த இடத்துல இருக்காங்க, ஹாட்டான இடத்துல இருக்காங்களா, எந்த பொழுதுல, அவங்களுக்கு வின்டரா சம்மரா ஸ்ப்ரிங்கா ஆட்டமா, ஓகே அது வந்து கார்காலமா, முதுவேனில் காலமா, வேனில் காலமா, வெயில் காலமா, மழை காலமா. அதற்கு அடுத்து அவங்களுக்கு ப்ராப்ளம் நைட் நைட் வருதா, டே டைம்ல வருதா, சிறு பொழுது என்ன, அதற்கு மேல அவங்களுக்கு நிலம் பொழுது காலம், அவங்களோட தகவமைவு, எந்த ஏஜ் குரூப், இதெல்லாம் காரிலேட் பண்ணிட்டு ரொம்ப எளிமையா அவங்க எங்கேயும் போக தேவையில்லை. அடுத்த ஸ்டெப் மூலிகைகள் அப்படின்றதுல நாம கொடுக்கறது மெயினா கிச்சன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 30 மூலிகைகள். அது நம்ம செஷன்லாம் பார்த்திருப்போம், நம்ம லைவ் செஷன்லாம் நம்ம நடத்துனதுல அது லவங்கப்பட்டை ஆகட்டும், மஞ்சள் ஆகட்டும், கிராம்பு ஆகட்டும், ஏலக்காய் ஆகட்டும், எலுமிச்சம்பழம் ஆகட்டும், இது மாதிரியா அஞ்சரைப்பட்டி மூலிகைகள் அப்படின்றது ஒண்ணு. அதுக்கடுத்து அடுப்பாங்கரை மூலிகைகள்னு ஒண்ணு, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அஞ்சரைப்பட்டிக்குள்ள வச்சிருந்தது நம்ம ட்ரெடிஷனல் ஹெர்ப் இருக்கு. அடுப்பாங்கரையில நம்ம டே டு டே என்னென்னலாம் இப்ப பயன்படுத்துறோம். அதே போல இது வந்து அடுப்பாங்கரைக்குள்ள அவங்க பாக்குறாங்க. அடுப்பாங்கரைக்குள்ள இருந்தே எப்படி எடுத்து அது வாதமா பித்தமா கபமா, மேம் சொன்ன மாதிரி அதே ஃபார்முலா தான். அது அபானனுக்கு எந்த அடுப்பாங்கரை மூலிகை பயன்படுது, பிராண சக்திக்கு எந்த அடுப்பாங்கரை மூலிகை பயன்படுது, உதான சக்திக்கு என்ன அடுப்பாங்கரை மூலிகை இருக்கு, வியாழனுக்கு என்ன அடுப்பாங்கரை மூலிகை தேவைப்படுது, மண்புவத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன, அதே போல நீர்புவத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன, அதே போல காற்று ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப முடங்கி போயிருக்காரு, அவர் எப்படி எழுப்பி விடுறது, இதுக்கெல்லாம் அடுப்பாங்கரையில என்ன மூலிகைகள் இருக்குது. இரண்டாவது, இதே மூலிகைகள் அவங்கள சுத்தி ஜஸ்ட் வெளியில காலையில வந்து ஒரு மூலிகையை பற்றி பர்சன் ஃப்ரம் லண்டன் டிஸ்கஸ் பண்றாங்க. நான் சொன்னேன் பக்கத்துல இங்க பாருங்க, இந்த மூலிகையில எடுங்க, சாதாரண நம்ம வீட்டுல இருக்க தாத்தா பூ எல்லாரும் பார்த்திருப்பீங்க கிராமத்துல. வெட்டுக்காய பூண்டு, வெட்டுக்காய பூண்டுன்னு ஒரு மூலிகை இருக்கு. தாத்தா செடின்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தாத்தா செடியை தலையில வச்சு சுண்டி விளையாடுவோம், கிராமத்துல இருந்தவங்களுக்கு தெரியும். சோ அந்த வெட்டுக்காய பூண்டு, அந்த தாத்தா செடி, அந்த மூலிகை வந்து எப்படி வந்து உலகத்திலே பிரமிக்க வைக்கக்கூடிய, ரத்தம் உறையாம இருக்கக்கூடிய டிசீஸ்க்கு எப்படி மெடிசன் ஆகுது. நம்ம பாட்டிங்க அதை எப்படி வந்து புல்ல அறுத்துட்டு இருக்கும்போது பன்னர்வ அறுத்துக்கிட்டையுமே ரத்தம் வடியும். ரத்தம் வடிஞ்சுமே என்ன பண்ணுவோம், நம்ம ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ஆன்டிசெப்டிக் போடுவோம், அதுக்கு மேல மேல அது கட்டு போடுவோம், கிரீம் போடுவோம். நம்ம பாட்டி கிழவிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த வெட்டு காய பூண்டு சாதாரணமா எடுத்து அதோடதான் வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா புழிஞ்சு விட்டு தண்ணி ஊத்தாம மை மாதிரி அரைச்சு மேல அப்ளிகேஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்தப்ப அடுத்தது அறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இம்மீடியட்டா அந்த காயத்துல வடிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ரத்தம் உடனே நின்றும். அத சொல்றாங்கல்ல கொயாகுலேஷன். ரத்தம் வந்து என்னன்னா இப்ப ப்ராப்ளமே வந்து ஹார்ட் ரிலேட்டட் எல்லாத்துக்குமே ஆன்டி கொயாகுலன்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் என்ன மெடிசின் சாப்பிடுவாங்க, ஹெபாரின் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன், ரத்தம் உறையாம இருக்கணும்ப்பா. பிரச்சனை இங்க என்ன அப்படின்னா ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன இருக்கும் பிரச்சனை. ஒரு அறுவை அறுத்துருச்சு, வீட்டுல ஒரு முள்ளங்கிய கட் பண்ணிட்டு இருக்கீங்க, முட்டைக்கோசை கட் பண்ணிட்டு இருக்கீங்க, தேங்காய் சில்லு எடுத்துட்டு இருக்கீங்க, டக்குன்னு கட் பண்ணிக்கிருச்சு. அதுக்கு என்ன விஷயம், அடுப்பங்கரையில் இருக்குது என்ன, இந்த தாத்தா செடின்னு சொல்ற ட்ரைடாக்ஸ் ப்ரொக்கும்பன்ஸ். அதுல என்ன ரொம்ப அற்புதமான விஷயம், அதை புழிஞ்சு விட்டதுமே உடனே வந்து என்ன பண்ணுது, வெட்டுக்காய் நின்றுது, செப்டிக் குறைஞ்சிருது, ரத்தம் உறைதல் அப்படியே நின்றுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சயின்ஸ்குள்ள போனா ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப எளிமையானது. அதுல வைட்டமின் கே அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு. இந்த வைட்டமின் கே என்ன பண்ணுதான், புரோத்ராம்பின் திராம்பின் அப்படின்னு சயின்ஸ்ல சொல்லப்படக்கூடியது. ரத்த உறைதல் நம்ம எல்லாம் என்ன பண்ணிருப்போம், 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லாம்
ஃபைப்ரினோஜன் அப்படின்னு சொல்லி ரத்த மூலக்கூறுகள்ல ரத்தம் வடியும் போத இலகுவா இருக்க தண்ணி மூலக்கூறு மாதிரியா இருக்குது ஃபைப்ரினோஜன். அப்படின்னா என்ன? ரத்தம் தண்ணியா இருக்கும். அதே இது வந்து ஃபைப்ரின் அப்படின்னு கூடிய ஒரு ஃபார்முக்கு மாறிடுச்சு, நாரா மாறிச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? ரத்தம் நின்றும். இந்த ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினா மாறுவதற்கு தான் வந்து என்ன பண்றாங்க? ஏகப்பட்ட இன்ஜெக்ஷன், ஏகப்பட்ட ரிசர்ச், ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்காங்க. த்ராம்பின் அப்படின்ற மூலக்கூறை கேப்சூலாவும் புரோட்டீன் இன்ஜெக்ஷனாவும் செஞ்சு செலுத்துறதுக்கு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ஹெப்பாரின் இது மாதிரியான மூலக்கூறு. நம்ம பாட்டிகளுக்கு ஹெப்பாரின் தெரியாது, த்ராம்பின் தெரியாது. சாதாரண என்ன பண்ணுவோம்? அந்த இதை எடுத்து பண்ண உடனே அதுல இருக்க வைட்டமின் கே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த திராம்பின் புரோத்ராம்பின் உருவாவதற்கு அடிப்படை காரணம் தேவைன்னா வைட்டமின் கே வேணும். வைட்டமின் கே தான் வந்து இந்த ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறுக்கு அடிப்படை காரணமா இருக்கு. இப்ப நமக்கு யாருக்காவது தெரியுமா என்ன? இந்த வெட்டுக்காய பூண்டு தாத்தா செடி அப்படி போட்ட உடனே அலோபதியில் இருக்கக்கூடிய டாப் எண்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனை இங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணது மாதிரி வந்து ஒர்க் பண்ணதுன்னு தெரியுமா? நிச்சயமா நமக்கு தெரியாது. அப்ப இது போல இருக்கக்கூடிய விஷயத்த பண்ணிட்டு அவர் சொன்னார் ராயல் டிசீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ராயல் டிசீஸ் அப்படின்னு சொன்னா 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டன், போர்ச்சுகல், ரஷ்யால இருக்கக்கூடிய மன்னர் குடும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நோயா. ஓகே, அது என்ன நோய் அப்படின்னா ரத்தம் உறையாம சென்று கொண்டே இருக்குது. அதன் மூலம் நிறைய உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்குது. அது மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ஸுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தாத்தா பூச்செடி தான் முக்கியமான ஒரு மூலக்கூறு. இதை எதுக்கு சொல்றேன்னா, மூலிகை இனிமே நம்ம வந்து வெளியில போய் பார்க்கல, ரொம்ப பக்கத்துல வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம் எப்படி எஃபெக்டிவா நம்ம அருவாமனையில அறுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி செப்டிக் ஆகாம தடுக்கிறது. சோ இது போல இப்ப அது அது வந்து பஞ்சபூதத்துல எதுக்கு வருது, அது எதை செய்யுது, இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா இன்டர் ரிலேட்டிங் சப்ஜெக்ட். அப்ப இது போல இருக்கக்கூடிய சயின்ஸை நம்ம வந்து எப்படி வந்து பக்கத்துல இருக்க மூலிகைகளை நம்ம பார்க்கிறது, அதை நேரடியா சர்க்கரை நோய், உயர் அழுத்தம், உடல் பருமன், தைராய்டு, மூட்டு வலி இதுக்கெல்லாம் நாம எப்படி அந்த மூலிகைகளை பயன்படுத்திக்கிறது, இப்படி ஒரு 30 வகுப்பு. அதற்கு அடுத்தாப்புல வந்து பெண்கள் தொடர்பான இது வந்து மெயினான திங்ஸ் வந்து என்னன்னா, ஆரோக்கிய நடைமுறைகள்ல மேடம் சொல்லியிருப்பாங்க எண்ணெய் குளியல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா எல்லா விதமான விஷயத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் உங்க உடல் தன்மை என்ன, உங்க உடலுக்கான எண்ணெய், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அந்த உடல் தன்மையை நம்ம எப்படி கண்டுக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எண்ணெய் குளியல் எப்படி எடுத்துக்கிறது, அந்த எண்ணெய் குளியல் எடுக்கும் போது வந்து பெரியவங்களுக்கு எப்படி எண்ணெய் குளியல், குழந்தைகளுக்கு எப்படி எப்படி பாரம்பரியமான எண்ணெய் குளியல் எப்படி பண்றது, இந்த எண்ணெய் குளியல் சென்ட்ரிக்கு. அதே போல குழந்தைகளுக்கு நம்ம பேரனா இருக்கலாம், நம்ம பேத்தியா இருக்கலாம், அதே போல மற்ற பீப்புளா இருக்கலாம். பூப்பை இதழ்னா எப்படி, அதோடைய நேரத்துல உணவுகள் என்ன, மாதவிடாய் சுழற்சினால இருக்கக்கூடிய கோளாறுகள் என்ன, ஹார்மோனல் இம்பேலன்சஸ் என்ன, போஸ்ட் மெனபாஸ் சிம்டம் என்ன, அந்த டைம்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் என்ன இருக்கு, எனக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டேன் அதனால என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான இது பிரசவ காலம், கர்ப்ப காலம், இதுக்கான ஒரு இது பெண்கள் சென்ட்ரிக். ஏன்னா இதை நம்ம எஜுகேட் பண்ணும் போதே என்ன இருக்கும் கம்ப்ளீட்டா தே டோன்ட் கம் டு ஹாஸ்பிட்டல். மேஜரா ஒரு பெண்மணி ஒரு பூப்பெய்துறாங்க, பூப்பெய்து நடக்கும் போதையே அந்த குழந்தைக்கு நாம இதுல பேசிக்கா என்னென்ன பிரச்சனை இருக்கும், உதிரப்போக்குனா என்ன, சைக்கிள்னா என்ன, அதிகமா உதிரப்போக்குனா என்ன, அப்போ உடம்பு என்ன இருக்கும், உடம்பு சூடா இருந்தா நீ என்ன பண்ணணும், விளக்கெண்ணெய் வைக்கணும், சூடு இல்லைன்னா என்ன, மூட் ஸ்விங் இருந்தா என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் நம்ம அடுப்பாங்கரையில இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு நம்ம எஜுகேட் பண்ணிட்டா பொண்ணு என்ன பண்ணுவாங்க, சமத்தா எல்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம அந்த டைம்ல எஜுகேட் பண்ணா என்ன இருக்கும், அவங்களுக்கு அது வந்து ஒரு புதிய அனுபவம். புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அதுதான் வந்து வழக்கமாயிரும். ஸ்டார்ட் பண்ணும் போதே நமக்கு ப்ராக்டிஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னா என்ன பண்ணுவாங்க, லைஃப் லாங்கா ஹாஸ்பிட்டல் பழக்கமாயிரும். அங்க போவோம், ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, சரியா போகும். ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, சரியா போயிடும். டேப்லெட் கொடுப்பாங்க, ஃப்ளோ குறைஞ்சிரும். டேப்லெட் கொடுப்பாங்க, ஃப்ளோ இண்டக்ஷன் ஆகும். ஒரு 10 நாளைக்கு நான் வெளியே போறேன், அந்த டைம்ல வந்து நான் வந்து இதுல இருந்து வந்து விடுபடணும், இதுக்கு இந்த இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அண்ட் அதர் திங்ஸ் தான் ரொம்ப கீ. அதுக்கு நாம எப்படி வந்து நம்ம
பேசிக்கான முத்திரைகளை எப்படி நம்ம கண்டெயின் பண்ணிக்கிட்டோமோ அது போல வந்து எப்படி ஹெர்ப்ஸ்ல பண்ணிக்கிறது. அதற்கு மேல என்ன அப்படின்னா, எல்லா பெண்களுக்கும் முக்கியமான விஷயம் ஒண்ணு என்ன, நமக்கு எல்லாமே கூந்தல் வளர்ச்சி, முகத்திற்கான பொலிவு. நான் பியூட்டி பார்லர் போகாம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? பியூட்டி பார்லருக்கே ஒரு பட்ஜெட் அலாட் பண்றேன். அதெல்லாம் இல்லாம மேம் சொல்றது மாதிரியா வீட்லயே எப்படி எப்படி பண்ணிக்கிறது, எப்படி வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் முகப்பூச்சு பண்ணிக்கிறது, எப்படியே ஹேர் ஆயில் பண்ணிக்கிறது, எப்படியே ஹெர்பல் குங்குமம் பண்ணிக்கிறது, எப்படி ஹெர்பல் கண்மை பண்ணிக்கிறது. இது மாதிரி பெண்கள் சென்ட்ரிக் நிறைய இருக்கும்போது நான் சொன்னேன், எல்லாம் பெண்கள் சென்ட்ரிக்கா இருக்கு எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும். ஆண்கள்லாம் எங்க போவாங்க? பேசிக் அவங்களுக்கான கம்ப்ளீட்டான ஒரு பவுடரோ லேகியமோ, அப்புறம் குழந்தைகளுக்கான செரிமான பொடி, இது மாதிரியா வந்து நமக்கு பட்பொடி டெய்லி என்ன மாதிரி சுவை இருக்கு அவங்களுக்கு, என்ன சுவையில பட்பொடி இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான திங்ஸை இது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஜென்ரலா, நான் ஒரு ஹியூஜ் கம்பெனி வச்சிருக்கோம், என்ன பண்ணுவோம் எல்லாம் ஒரு டப்பா போட்டு, சுந்தரபாண்டியன் நீங்க வந்து இந்த டப்பாவை வாங்கிக்கோங்க. ஸோ வி ப்ரிஃபர் எல்லாருமே என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஹெர்பல் கண்மை இருக்குப்பா நீங்க அமேசான்ல போட்டாச்சு வாங்கிக்கோங்க, ஒரு ஆப் போட்டோம் சித்தா ஃபாரஸ்ட்னு ஒரு ஆப் போட்டா எல்லாரும் அதில் வாங்கிக்கோங்க, இதுதானே சொல்லுவோம் ஜென்ரலா. சாலை ஜெயகல்பனா மேம்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இது ஒரு மூமெண்டா, ஹெர்பல் குங்குமமா இருக்கட்டும், ஹெர்பல் கண்மையாகட்டும், அல்பொடியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் வந்து they have to learn and do themselves. அதுக்கான மூலிகைகள் என்ன விஷயம்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்போம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு நோக்கம். பட் அதுக்கெல்லாம் மேல அவங்க ஆண்டர்பிரினர்ஷிப்பா இதை வச்சு வேற என்ன பண்ண முடியும், தாராளமா பண்ணலாம். அதுக்கான வழிமுறைகள் என்ன we can do. ஸோ இதுதான் வந்து என்னன்னா சப்ஜெக்ட். இதுக்கு நேர யாரும் வர தேவையில்லை, நேர வர தேவையில்லைன்ற விஷயத்துக்கு தான் இவ்வளவு பேசுனது. இது எல்லாமே ஒரு ஹெர்பல் விர்ச்சுவல் டூராகவே we are going to organize கம்ப்ளீட்டா. நேர போய் இந்த ஹெர்பல் எப்படி இருக்குது, அந்த ஹெர்பலோட ரொம்ப ஹேர்லைன் டிஃபரன்ஸ் என்ன, அந்த ஹெர்பல் லைவா எப்படி இருக்குது, அதை முகர்ந்து பார்த்தா எப்படி இருக்கு, இது எல்லாமே வந்து ஹெர்பல் டூர் விர்ச்சுவல் டூர். லாஸ்ட் டைம் ஹெர்பல் டூர் ஆப்ரேட் பண்ணியிருந்தோம் கம்ப்ளீட்டா. ஸோ இப்போ பெரிய நிறைய பேர் இருக்குதுன்னா ஹெர்பல் டூர் ஆர்கனைஸ் பண்ணா என்ன இருக்கும், நம்ம கூட்டு போற ஏரியா எல்லாம் வந்து சுவடா இருந்து எல்லா ஹெர்ப்ஸையும் என்ன பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அதனால ஃபியூச்சர்ல ஒரு செலக்டிவ் பீப்புளை மட்டும் we are ரெடி டு டூ ஃபார் ஹெர்பல் டூர். நம்ம வந்து விர்ச்சுவலான டூர், நல்ல கம்ப்ளீட் கேமரால ஃபுல் லைவா ஒரு 45 ஹெர்ப்ஸை டீச் பண்ணி தர போறோம். ப்ரிப்பரேஷன் என்னன்னா எல்லாமே வந்து என்னென்ன மூலிகைகள் வாங்கணும் அப்படின்றத முன்னாடி வெல் இன் அட்வான்ஸா சொல்லிடுவோம். நீங்க கம்ப்ளீட்டா வாங்கிக்கிறலாம். அதை வாங்கிட்டு நீங்களே வந்து வீட்டில் எப்படி நேரடியா டாக்டர் சாலை ஜெயகல்பனா மேடம் தயாரிக்கும் போத ஆன்லைன்லயே தயாரிச்சு பழகிக்கலாம். ஹெர்பல் கூந்தல் தைலம் வந்துருச்சு, அந்த கூந்தல் தைலத்துல எப்படி வந்து நீர் கோர்த்திருக்கான்றதை எப்படி சரி பார்க்கறது, எல்லாரும் சரி பார்த்தாச்சா. இது மாதிரியான லைவ் கிளாஸஸ் இருக்கு நம்ம இதுல, நம்மளோட யூடியூப்ல இருக்குது, நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ இது மாதிரியா வந்து லைவ்ல சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸை எப்படி பழகிக்கிறது வீட்டில் இருந்தபடியே. யூ கேன் பி ஒரு மேனுஃபேக்சரிங் கெமிஸ்ட், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பர்ட். வீட்டில் இருந்தபடியே என்ன இனம் கண்டிருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டாகவும் மூலிகைகளோட எக்ஸ்பர்ட்டாகவும் ஆகிட்டு அவங்க உடல் தன்மைக்கும் அவங்களோட இடம் நிலம் பொழுது காலத்துக்கு ஏற்ற அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்த நாம இருந்தபடியே இருந்த இடத்துல இருந்து பாத்துக்கலாம். அது புதுக்கோட்டையில ஆறுமுகம் ஐயா இருந்தாலும் அவர் அங்க இருந்து பாத்துக்கலாம். அதே சேம் டைம்ல நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய மேடம் வந்து ஆக்லாந்துல இருந்து ஈஸ்வரி மேடம் என்ன பண்ணா அங்கிருந்தே பழகிக்கலாம் கம்ப்ளீட்டா. ஸோ பெரிய சயின்ஸோட பெரிய அதிசயம் என்ன, இதுல நன்மை இருக்கு தீமை இருக்குன்றான், பட் நன்மையை அதிகமா நம்ம விளைவிக்கிறதுக்கா ஆன்லைன்லயே நம்ம பழகிக்கலாம். ஸோ அதுக்கான ரா மெட்டீரியல் எனக்கு எப்படி கிடைக்கும், கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல் வச்சு மட்டும்தான் ப்ரிப்பரேஷன், கிடைக்காத ரா மெட்டீரியல் வச்சு ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல ரெட் சாண்டல்னு ஒன்று இருக்கு, செஞ்சந்தனம், செஞ்சனத்துல இருந்து ஒரு பூச்சி தயாரிச்சா ரொம்ப முகம்லாம் க்ளோ ஆகுமா, வேண்டாம், அந்த செஞ்சன பூச்சி நமக்கு வேண்டாம். நாம எளிமையா வந்து எப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய தயிர்ல இருந்து ஒரு முகப்பூச்சி பண்றோம், அது எப்படி நாம டெய்லி பயன்படுத்திக்கிறது, அது மாதிரியா வந்து இது மோர் அப்ளிகேஷன் ஓரியன்ட், நேரடியாக வர தேவை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய கோர்ஸ் மொத்தம் 64 செஷன்ஸ். இப்போ சப்போஸ் இந்த செஷன்ஸ்ல எப்போ ஆப்ரேட் பண்றோம், திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, வர்மா கிளாஸ் இதுக்கு கம்ப்ளீட்டா வந்து நான் வர்மாவில் சேர்ந்திருக்கேன், இந்த கிளாஸ்க்கு அதுக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்குமா, இருக்காது. அதுக்கடுத்து முத்திரையோட அட்வான்ஸ் செஷன்ஸ் போட்டா அதுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்குமா, இருக்காது.
அதற்கு அடுத்து இந்த வகுப்புகள் எல்லாமே மோர் ஃப்ரெண்ட்லியா வந்து மாலை இரவு 9 மணிக்கு தான் நம்ம லிங்க் கொடுக்குறோம். கோர்ஸ் ஸ்டார்ட் 9:15, க்ளோஸ் பை 10:15 to 10:30. 1 hour தான் கிளாஸ், எக்ஸ்டெண்ட் ஆகி போகாது. எக்ஸாக்ட் 1 hour. 9:30 to 10, 10:30 வந்து வில் பி ஷார்ப் கம்ப்ளீட்டா. ஏன்னா 64 வகுப்புகள் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டு மாடியூல். நிறைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம அதிகமா சொல்ல வேண்டியிருக்கும். சொல்ல வேண்டியதை நிறுத்தி சொல்ல வேண்டியிருக்கும். ரைட்டா? ஸோ இது மாதிரியான மாடியூல சப்போஸ் ஒருத்தவங்க வந்து திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட், சார் நான் வந்து அதுல கலந்துக்கிறல. இப்ப எப்படி சித்தமுதிரல சார், நான் ஒரு எனக்கு வீட்டு விசேஷமா ஆயிடுச்சு, நான் அப்ராட்ல இருந்தேன், டிராவல் போனேன், எனக்கு லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லாம் கூப்பிட்டு கேட்டு, சார் அவங்க லிங்க் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சார், நான் எத்தனை முறை நான் கால் பண்ணேன், சித்தமுதிர மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு ஃபெசிலிட்டி பண்ணி, அப்படி இல்லை. இது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கும், ஆப்ல இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாவே வகுப்பு முடிஞ்சுமே அடுத்த நாள் காலையில 8 o'clock வந்து டான்னு 35 மணி நேரம் இருக்க மாதிரி லிங்க் போட்டுருவாங்க. அடுத்த வகுப்பு வரையணும்னா எந்த டைம்னாலும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ திங்கட்கிழமை வகுப்பை செவ்வாய்க்கிழமை நீங்க முழுமையா பாத்துக்கலாம். புதன்கிழமை மாலை வரை பாத்துக்கலாம். புதன்கிழமை வகுப்பை வியாழன் வெள்ளி மாலை வரையும் பாத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 2 நாள் இருக்கும் இந்த லிங்க். நீங்க விருப்பப்பட்ட நேரத்துல பாத்துக்கலாம், குறிப்புகள் எடுத்துக்கலாம். எனக்கு குறிப்பெல்லாம் எடுத்துக்கிற முடியல சார், சின்ன சின்ன குறிப்பா இருக்கக்கூடிய நோட்ஸ் வில் பி ப்ரொவைடட். இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்றாங்க, பெரிய டீம் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்ட் டைமுக்கு அவங்க நோட்ஸ் சர்க்குலேட் பண்ணிடுவாங்க. இந்த சர்க்குலேஷன் ஆஃப் த நோட்ஸ் லிங்க் எல்லாமே எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் கம்ப்ளீட்டா ப்ராட்காஸ்ட்ல கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். எனக்கு குரூப்ல வந்துச்சு வரல நான் பார்க்கலன்னா இல்லை, எல்லாருக்குமே எந்த நம்பர்ல ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அந்த நம்பர்ல வில் பி கிவர். அதற்கு அடுத்தாப்புல நமக்கு முக்கியமா கேட்கிற கேள்வி, சார் நான் இதுல கலந்துக்கிற முடியல, கன்சாலிடேட்டடா கிடைக்குமா? அப்படியும் ஒரு ரெஃப்ரெஷ் செஷன் லெவல் 1 முடிச்சுமே எல்லாத்தையுமே ஒரு தடவை வந்தோன்னா ரிஃப்ரெஷ், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு முதல் வகுப்பு ஒரு 5 minutes ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் வகுப்பு எடுப்போம். நம்ம ஒரு இது கொடுக்குறோம். இப்போ இந்த வகுப்பு செஷன் என்ன ஆரம்பிச்சோம், அகிலா மேடத்துல மேம் லாஸ்ட் செஷன் என்ன மேம் சொல்லியிருக்காங்க, முன்னால என்ன செஷன் சொன்னோம், இது மாதிரி நம்ம வந்து ரீகேப் பண்ணிட்டே எடுக்கிறோம். ஸோ அதனால இந்த வகுப்புகள் வந்து மோர் ஆன் த திங்ஸ் வந்து ஃபுல்லா ஒரு இன்ட்ராக்டிவான ஓரியன்டேஷனா இருக்கும். அதுக்கு மேல அதாவது யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விகள் நான் சொல்றேன். யாராவது ஒருத்தர் மட்டும் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம், அப்புறம் நம்ம முத்திரைகளை பார்க்கலாம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, சார் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு டயபெட்டிஸ் தான், டயபெட்டிஸ் ரிலேட்டடுக்கு மட்டும்தான் நான் இதுல சேர்றேன், டயபெட்டிஸ் மூடி வரும்போது கிளாஸ்ல மட்டும் நான் சேர்ந்துக்கலாமா, லெவல் 2ல சேர்ந்துக்கலாமா, லெவல் 1ல சேர்ந்துக்கலாமா? இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய டிஸார்டர்ஸ், பேசிக் டிஸார்டர்ஸ்ல என்னென்னலாம் சொல்றோம், சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன், மூட்டு வலி, இதய நோய், இது எல்லாத்திற்குமான தைராய்டு, பெண்கள் தொடர்பான பிரச்சனை, இது எல்லாத்துக்கான மூலிகைகளை தான் என்ன பண்ணியிருக்கோம், ஹெர்பல் ஐடென்டிபிகேஷன்ல நாம 48 மூலிகைகளை கிளாசிஃபை பண்ணிருக்கோம். மேடம் ஒண்ணு சொல்லிட்டு போனாங்கல்ல, பிராணன் அபானன் மூலிகைகள்னா இந்த 48 மூலிகைகளுக்குள்ள எது பிராணன், எது அபானன், என்ன உதானன், எது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாமே இந்த 48ன்ற சிலபஸ்ல ஃப்ரேம் பண்ணிருக்கோம். இந்த 48 அடுப்பங்கரையிலே இருக்கும், பக்கத்திலே இருக்கும், அமேசான்ல ஆர்டர் போட்டும் வாங்கிக்கலாம். இந்த 48 வந்து டீப் ஃபாரஸ்ட் ஹெர்பு கிடையாது. இந்த 48 டீப் ஃபாரஸ்ட்ல இருந்தாலும் அவைலபிலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை டிபெண்ட் பண்ணுமா, நம்மளையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. சார் அந்த ஹெர்ப்ஸ் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குமா, நான் அதை வாங்கி மட்டும்தான் இந்த தயாரிப்பு பண்ணுமா, தேவையில்லை. ஸோ இது வந்து காமனா இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ப்ரிப்பேர் பண்றது. எப்படி 48 மூலிகைகளை ஐடென்டிஃபை பண்றோமோ அதே போல லெவல் 2ல 20 எசென்சியல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இது 20 தயாரிப்புகள். அப்ப 48 மூலிகைகள், 20 தயாரிப்பு. இது எதுக்கு பயன்படுறோம், எல்லாமே நம்மளுடைய பேசிக்கான எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிலபஸ். 64 கிளாஸஸ். இது 6 monthsல ஒரு சான்றிதழ் பயிற்சி. ஸோ இந்த சான்றிதழை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணு வந்து நான் ஃபேமிலிக்கு பயன்படுத்திக்கலாம், பக்கத்துல இருக்கவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம், செஞ்சு கொடுத்துக்கலாம். நான் செஞ்சு கொடுத்தது எப்படின்றத நான் வந்து ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து தனக்கான அப்ளிகேஷன். இன்னொரு அப்ளிகேஷன், நான் வந்து ஒரு நியூட்ரிஷன் கன்சல்டன்ட் மாதிரி வந்து யாருக்காவது சொல்லலாமா,
இது சொல்லலாம். ஹையண்டான ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு கிளப்போ மற்ற ரிலேட்டிவ்க்கெல்லாம் நான் போய் இது பண்ணலாமா? இதை என்னோட லைஃப் டேர்மா எடுத்துக்கலாமா? நான் வந்து ஒரு ஹெல்த் ப்ராக்டிஷனர், அக்குபஞ்சர் ப்ராக்டிஷனா இருக்கேன், மற்றபடியா வந்து நியூட்ரிஷனிஸ்டா இருக்கேன், டாக்டரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த வகுப்புகள் முடிச்ச பிறகு அவங்களுக்கு தேவை என்றால் ஒரு 10 கிளாஸஸ்ல ஒரு டிப்ளமோ கோர்ஸா வந்து இதோட சிலபஸே எக்ஸ்டெண்ட் ஆகும். பிளஸ் ஒரு 10 வகுப்புகள் இருக்கும். அது வந்து டிப்ளமோ. அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அது பேசிக்கா இதே சஃபிஷியன்ட். நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இதே சஃபிஷியன்ட். அப்படி தேவையில்லை, தேவை என்றால் அதை எப்படி டெஸ்ட் பண்றது, குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன, அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, மேனுஃபேக்சர் பண்ணா என்னென்ன விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகுது, சப்போஸ் அதை வந்து விற்கணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படும், லைசன்சிங்னா என்ன, இதெல்லாம் நமக்கு போஸ்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் விருப்பப்பட்டவர்கள் அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் தேவைன்னா. பட் என்ன பொறுத்தளவு என்னன்னா நம்ம அப்ளிகேஷன் பண்றதுக்கு இதே மோர் தென் எனஃப். அதனாலதான் எல்லா டிப்ளமோவும் உடைச்சு 6 டிப்ளமோ உடைச்சு ஒரு சான்றிதழ் ஆக்கியாச்சு நம்ம பயன்படுத்திக்கணுன்றக்காக. அதுக்கு மேல நான் அப்ராட்ல இருக்கேன், இதை யாருக்கா நான் பயன்படுத்தணும், நான் ஏதாவது ஒரு அப்ராட் ஹாஸ்பிட்டல்லையோ மற்ற பிளேஸ்லயோ நான் வந்து ஒரு ஃபுட் அட்வைசராவோ கவுன்சிலரா இருக்கேன்னா அதுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் டிப்ளமோ சர்டிபிகேஷனோட அத்தன்டிகேஷனை நம்ம ஸ்மார்ட்டா தர்றோம். மேமும் பிளஸ் மைசெல் ஒரு இன்டர்நேஷனல் எஜுகேட்டர் லெவலான ஒரு 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 கேட்டகரைசேஷன்ல இருக்கோம். நம்ம ஸ்மார்ட்டாவும் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸலன்ஸ் இருக்குது. நாம ஒவ்வொருத்தருக்கு QR கோடோட அப்ளிகேஷன் ஆகிற மாதிரி. இப்போ மேம் வந்து ஸ்வீடன்ல இருக்காங்களா, ஸோ ஐ வில் கிவ் கம்ப்ளீட்டா வந்து ஒரு இன்டர்நேஷனல் வெப்சைட்ஸ்லேயே நம்மளோட ஸ்மார்ட்டா வெப்சைட்ஸ்லேயே இன்னாரு இந்த வகுப்பு படிச்சாங்க, இவங்களோட திறமை இது, இவங்களுக்கு என்னென்ன நாலேஜ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஐ எம் வவுச். ஒரு QR ஸ்கேன் பண்ணா இப்போ ஜோதி கோவிந்தன் மேடம் வந்து ஒரு பக்கம் இருப்பாங்க, நான் ஒரு பக்கம் இருப்பேன். ஜோதி கோவிந்தன் மேடம் என்னோட மாணாக்கர், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும், இவ்வளவு நாள் படிச்சிருக்காங்க, இத்தனை கிரெடிட் ஹவர்ஸ் படிச்சிருக்காங்க, 64 கிரெடிட் ஹவர்ஸ் படிச்சிருக்காங்க. ஐ எம் வவுச்சிங் தட் ஷி இஸ் எலிஜிபிள் அண்ட் பேசிக் டு எக்ஸ்டெண்ட் திஸ் நோ ஹோ அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டை QRல இருக்கும், வீடியோல இருக்கும். ஸோ இது வந்து இன்டெண்டிங் ஃபார் இந்த மாதிரி லிமிடேஷன்ஸுக்குன்னு இருக்கும். அந்த லிமிடேஷனை வச்சு நம்ம ஜாப் போகணும்னா போய்க்கிடலாம். ஏன்னா இப்ப எல்லா பிரைவேட் கம்பெனியும் நீட் எஃபிஷியன்ட் பீப்புள், நாட் கிராஜுவேட் பீப்புள். நம்ம மருத்துவமனையில ஏறத்தாழ வந்து ஒரு மருத்துவமனை இண்டஸ்ட்ரியில ஒரு 150 மெம்பர்ஸ் இருக்காங்க. எனக்கு எதை பிடிக்குது அதிகமா, அவங்க BSMS படிச்சிருக்காங்களா, MD படிச்சிருக்காங்களா, PhD படிச்சிருக்காங்களா, பயோடெக்னாலஜி படிச்சிருக்காங்கல்ல, அவங்க இந்த கான்செப்ட்ல அப்ளிகேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கா. ஓகே, இந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து இன்னைக்கு நமக்கு ரூல் அவுட்டா ஜெயிக்குது. அதுக்கு ஏதாவது பேசிக்ஸ் வச்சிருக்கேன். என்னப்பா வச்சிருக்கீங்க? ஐ ஹாவ் அ சர்டிபிகேட் சார். ஓகே, என்ன சர்டிபிகேட்? இன்டர்நேஷனல் குவாலிஃபைடான ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கேன், அல்லது டிப்ளமோ சர்டிபிகேட் இருக்கேன், சான்றிதழ் பயிற்சி வச்சிருக்கேன். ஸோ கேன் ஐ டூ த திங்ஸ்? நான் வந்து ஒரு ஷாப்பி பண்ண முடியுமா? ஷாப்பி பண்ணலாம். அதோட லிமிடேஷன் என்ன? எல்லாத்துக்கும் லிமிடேஷன் இருக்குல்ல. நான் இதை படிச்சிருக்கேன், வாத புத்தகம் வச்சு நான் வந்து டாக்டரிங் பண்ண முடியுமா? டாக்டரிங் பண்ணலாம். வென், வேர், ஹவு, எந்த எலிஜிபிலிட்டி வரையும் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் ஒரு லிமிடேஷன் இருக்குது. நம்ம அந்த லிமிடேஷன் இருக்குன்றத சான்றிதழ் பயிற்சி வந்து நம்மளுடைய பழகுவதற்கும் நாலேஜுக்கும் ஒரு அடிப்படையான ஜாப்ஸ் போறது வரை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் அக்ரிடியேஷன் அப்படின்னா, ஏன்னா இப்ப இதவே வந்து தன்னுடைய வாழ்க்கை பாதையா மாத்திக்கிறணும். எனக்கு ஏஜ்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. நமக்கு வந்து மெக்டொனால்டோட ஓனர் ஸ்டார்ட் த லைஃப் பை 60. ஏஜ் 60ல ஒரு மெக்டொனால்டு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு 74ல இஸ் grown a பிக்கஸ்ட் மில்லியனர். தாராளமா ஆகலாம். எல்லாமே மில்லியனர் ஐடியாஸ் தான். நம்ம வந்து இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். நாமளும் நம்ம குடும்பத்தினரும் இருக்கக்கூடிய மருத்துவ செலவையும் அவாய்ட் பண்ணிட்டு நாம நலமுடன் இருப்பதற்கான ஒரு தீர்வு திட்டத்தை கொடுக்க முடியுமா? இந்த வகுப்பு கொடுக்கும். இதே என் வாழ்க்கை பாதையை ஆக்கிக்கிறலாமா? ஹெர்ப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நான் வந்து மெடிக்கல் படிக்கணும்னு நினைச்சேன், படிக்க முடியல. ஸோ ஐ வாண்ட் டு செல் திஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுக்கான வழிமுறையும் மோட்டிவேஷனையும் கைடன்ஸையும் நம்ம கொடுக்க தயாரா இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு செல் த ப்ராடக்ட்ஸ். எங்க பர்டிகுலர் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஐ வாண்ட் டு டூ மேனுஃபேக்சரிங். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கேட்வே தான் இந்த சான்றிதழ் கோர்ஸ். இந்த கேட்வேல இருந்து நீங்க வந்து ஒரு 4-5க்கு பாஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் கோ ஃபார் டிப்ளமோ, யூ கேன் கோ ஃபார் அட்வான்ஸ் டிப்ளமோ பேஸ்ட் ஆன் யுவர் நீட்.
பிளஸ் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, இதுக்கான ஒரு பேஸ். எப்படி வந்து ஒரு சித்தமுதிரை படிச்சயுமே என்ன இருக்குது, ஒரு அட்வான்ஸ் போறதுக்கான பேசிக் நாலேஜ் இருக்குது. எப்படி ஒரு அட்வான்ஸ் போறதுக்கான ஒரு வர்மம் போறதுக்கான ஒரு பேசிக் நாலேஜ். இப்ப சித்தமுதிரை மாணவர்கள் வர்மம் படிக்கிறதுக்கும் பேசிக் வர்மானி படிக்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது? கட்டாயம் வித்தியாசம் இருக்கும். சோ இது மாதிரியான விஷயம் நேரடியாக வர தேவையில்லை. அதுக்கடுத்து நான் சீனியர் சிட்டிசனா இருக்கேன், என்னால பேமெண்ட் பண்ண முடியல. சோ அதுக்கெல்லாம் சுஜாதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்க கால் பண்ணலாம். சோ நமக்கு வந்து கற்றலில் எளிது அப்படின்றதுல உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு பிளெக்சிபிளா உதவி பண்ண முடியுமோ அவங்க எல்லா உதவியும் செய்வாங்க. மெயினா எந்த பேட்ச்ல இருக்க மாணாக்கர்கள் அல்லது பேட்ச்ல இருக்கவங்களோட ரிலேட்டிவ் சித்தமுத்திர ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா இப்ப நிறைய பேர் ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்து இணையிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் இணையிறாங்க படிக்கிறதுக்கு. பட் அதுல மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? நம்ம சித்தமுதிரை மாணாக்கர்களுக்கு பேசிக்கான திங்ஸ். அதனால ஃபீல் ஃப்ரீ, அதோடைய போஸ்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ மேஜரான கேள்வி நேரில் வர தேவையில்லை. ஆனால் நேரில் வந்தா படிக்கிறதை விட அதிகமான நுணுக்கங்களும் அனுபவங்களும் கற்றுத்தரப்படும். ஓகே, இரண்டாவது மூலிகைகளை கற்றுக்குருவோமா? கட்டாயம். ஒரு பிஹெச்டி பாட்னி படிச்சவர் எப்படி இனம் கண்டறிவாரோ அதை விட அதிகமா கண்டறிச்சுக்கலாம். அதுக்கடுத்து எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங்கா ஒரு சித்தாவை ஒரு 10 வருஷம் பண்ணவர் என்ன மாதிரியே நுணுக்கத்தோடு எடுப்பாரோ அது மாதிரி தைலம் காய்ச்சிக்கலாம். ஸோ இந்த அஷூரன்ஸை டாக்டர் சாலே ஜேக்கப்னா கேன் கிவ் கம்ப்ளீட்டா. ஸோ நம்மளுடைய பல ஆண்டு கால அனுபவங்களை நம்ம வந்து இதுல ஷேர் பண்ணோம். ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வி ஆர் நாட் ஹேவிங் எனி ஹைட். ஓகே, எல்லாருக்குமே என்ன இருக்குதோ கம்ப்ளீட்டா நமக்கான நெல், அடுத்த வேலைக்கு என்ன அரிசி உண்ணப்படுதோ அது எல்லாமே என்ன இருக்கு, இட்ஸ் ப்ரீ ரிட்டன் கம்ப்ளீட்டா. ஒரு ஃபார்முலேஷன்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு கேட்வே அப்படின்றது ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன். ஸோ இதோட நம்ம இந்த சித்தர் வாழ்வியல் தொடர்பான டிஸ்கஷன்ஸ், ஹெர்பல் டிஸ்கஷன்ஸை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு வகுப்பு ரிலேட்டடுக்கான விஷயங்களை ஒரு ஒரு 1/4 மணி நேரம் பார்ப்போம். யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப பண்ண டிஸ்கஷன் தொடர்பா டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கொஸ்டின் ஒன் ஷார்ப்பா கேட்கலாம். கிருஷ்ணவேணி மேடம் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். மேம் வணக்கம். சார் மேம் நீங்க எங்க வசிக்கிறீங்க? ஈரோடு சார். சூப்பர், சொல்லுங்க மேடம். சார் எனக்கு எங்க தோட்டத்துல நிறைய மூலிகைகள் இருக்கு, எனக்கு அதை பத்தி ஐடென்டிபிகேஷன் தெரியல. ஓகே, இப்ப நம்ம கிளாஸ்ல வந்து அதை காமிச்சு நான் தெரிஞ்சுக்கலாமாங்க சார்? கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து 48 மூலிகை. 48 மூலிகை வந்து என்னன்னா டெப் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 நிமிஷம் நான் என்ன இண்டிவிஜுவல் அதுல கோர்ஸ் வீடியோவே கொடுத்துருவோம். 48 ஹெர்ப்ஸ்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் இது என்ன, பூ எப்படி இருக்கும், இலை எப்படி இருக்கும், காம்பு எப்படி இருக்கும், மொத்தமா பார்த்தா எப்படி இருக்கும், தனியா பார்த்தா எப்படி இருக்கும், இந்த மூலிகை காஞ்சு போன பிறகு எப்படி இருக்கும், சின்ன தாவரமா இருக்கும் போது எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவா கொடுத்துருவோம். ரைட்டா? சரி. ஒன்று. இந்த 48 மூலிகை அதுக்கெல்லாம் மேல நிறைய மூலிகைகளோட சப்போர்ட் சர்வீஸ்ல என்ன பண்ணுவோம், ஐ இன்ட்ரடியூஸ்ட் அதர் ஹெர்ப்ஸ் ஆல்சோ. இப்போ உதாரணமா ஔவையார் கூந்தல்னு ஒரு சவரி முடின்னு ஒரு மூலிகை இருக்குது, என்னோட வாக்கியா வரப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு தனியான ஒரு குரூப் ஓபன் பண்ணியிருப்போம். ஸோ இவங்க இது மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மூலிகைனா இது மாதிரியே இருக்கும் அப்படின்றது கட்டாயம் உங்களோட இனம் கண்டறிதல் தொடர்பா 100% ஹெல்ப் இருக்கும். அதுக்கெல்லாம் மேல இந்த மூலிகையோட எக்கனாமிக் சிக்னிபிகன்ஸ் என்ன, எக்கனாமிக் சிக்னிபிகன்ஸ் பொருளாதாரம் என்ன, இந்த மூலிகைலாம் வியாபாரம் ஆகுதா, நான் செம்பருத்தி பூ போட்டா யாரோ வாங்குறாங்களா, ஆர்வத்துக்கு நான் பாட்டுல போட்டு சோத்துக்கு தர மாதிரி விற்காம இருக்குமா? ஏன்னா என்னோட அடிப்படை பேசிக்கு நான் ஏறத்தாழ ஒரு 1000 மூலிகை சேகரிப்பாளர்களோடையும் ஒரு 2000 மூலிகை சாகுபடியாளர்களோடையும் ஒரு ஒரு 300க்கு மேற்பட்ட நிறுவனங்களுடைய விற்பனை தொடர்புல ஐ பீன் ஒரு 8 வருஷம் அதோட கோஆர்டினேஷன்ல இருந்தேன். அதனால மூலிகை தொடர்பான வளர்ப்பு, ஐடென்டிபிகேஷன் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு பர்சனலா நீங்க பயன்படுறது, நீங்க அதை இணையதளத்திலையும் அல்லது நம்மகிட்டயும் நேரடியாக கேட்டு அதை பயன்படுத்திக்கிறதுக்கு மேல பொருளாதார ரீதியில நீங்க அதை மூலிகை விவசாயமாகவோ சேகரிப்பாகவோ செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற அளவுக்கு we'll give information. ஓகேங்க சார், நன்றி. நன்றி கிருஷ்ணன். கிருஷ்ணன் மேம் சொல்லுங்க. சார் இன்னொரு கொஸ்டின் சார்.
சொல்லுங்க. இப்போ நான் வந்து இது சர்டிபிகேட்டா வாங்கணும்னா அதுக்கு இப்பவே வந்து ஏதோ பேமெண்ட் பண்ணி இப்பவே அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருக்காங்க சார், இல்ல சிக்ஸ் மேம் மந்த் சர்டிஃபிகேட். முடிஞ்ச? ஓகே, நீங்க டிப்ளமோ சர்டிஃபிகேட் கேக்குறீங்க. ஓகே, ஆமா ஆமா. அதானே மேம். மேம் ஆமாங்க இப்ப சார். சான்றிதழ் பயிற்சி உங்களுக்கு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. லெவல் 1 லெவல் 2 எப்படி சான்றிதழ் பயிற்சி என்ன ஃபீஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க டிப்ளமோ வந்து இதை முடிச்ச பிறகு முடிக்கும் போகும்போது ஒரு 1 மந்த்துக்கு முன்னால யாரெல்லாம் விருப்பம் இருக்கவங்க அவங்க எல்லாம் அப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாடத்திட்டம் இருக்கும். இப்போ மேனுஃபேக்சரிங்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எப்படி செட் பண்றது, இந்த மாதிரி கருதுகோள்ல அவங்க அவங்களுடைய நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, சார் எனக்கு இது சித்தா டயட்டட்டிக்ஸா எப்படி நான் வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா, டிப்ளமோல பேசிக் கிளாஸ் இருக்கும், அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான கிளாஸ் இருக்கும், 5 கிளாஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி அதோட டிசைன் வந்து அந்த டைம்ல அறிவிப்பு மேடம், நீங்க அந்த டைம்ல பண்ணிக்கலாம். டிப்ளமோக்கு இப்ப நீங்க இது பண்ண தேவையில்லை, இது முடிக்கும் போது கண்டினியூஸாவே அது இருக்கும். ஓகே. ஓகே, நன்றி மேம். மேம் பிரபா மேம் சொல்லுங்க. வணக்கம் சார். பிரபா மேம் எங்க வசிக்கிறீங்க? நாங்க குவைத்ல இருக்கிறோம் சார். சொல்லுங்க சொல்லுங்க மேம். மூலிகை இது நாங்க மூலிகை இப்போ மூலிகை சொல்லுங்க. நாங்க இப்போ இங்க இருக்கிறதுனால இங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம். மேம் இப்ப சொன்னாங்க கிளாஸுக்கான அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இப்பவே நான் டிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லி. அப்போ எஸ் ஒரு லேகியம் செய்யறதுக்கு இந்த பொருள் வேணும், ஒரு எண்ணெய் செய்யறதுக்கு இந்த பொருள் வேணும்னு கண்டிப்பா அதுக்கு முந்தின வாரம் நீங்க அனௌன்ஸ் பண்ணுவீங்க. நாங்க இங்க இருக்கிற விஷயத்துல எங்களால அதை கலெக்ட் பண்ணிக்க முடியாது. சோ மேம் நீங்க முந்தைய. எஸ் மேம் சொல்லி கோர்ஸ் முடிங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சொன்னீங்கன்னா நாங்க இப்பவே யார் மூலமோ கலெக்ட் பண்ணியோ இல்ல கொரியர்லயோ தெரிவிச்சு நாங்க இங்க வச்சுக்குவோம். எஸ் மேடம், எஸ் மேடம். இது வந்து ஓகே பிரபா மேடம், நான் உங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நிறைய பேர் இது ம். தொடர்பா இருக்காங்க. இப்போ 6 மந்த்ஸ் கோர்ஸ்க்கு நம்ம முதல்ல ஒரு 1 மந்த் என்ன பண்ணோம், 64 கிளாஸ்ல முதல்ல வாரத்துக்கு 3 கிளாஸ். ஓகே, 4 வாரத்துக்கு 12 வகுப்பு, ஒரு மாசத்துக்கு 12 வகுப்பு குறைந்தபட்சம். ஒரு 2 மாசத்துல அக்டோபர் மாசத்துலயே நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டுருவோம். ஸோ இந்தந்த மூலிகைகள்லாம் தேவை இருக்கும் இந்தந்த தயாரிப்புக்கு. ஓகே, நீங்க இதை கருத்தில் எடுத்துக்கலாம். இப்போ ஃபாரின் மக்கள் கேட்குறாங்க, சார் நான் எங்க போய் கலெக்ட் பண்ணுவேன், அதெல்லாம் எங்க இருக்கும்? அதுக்கு ஒரு ஹெல்ப் லைன் ஓபன் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டா. மேம் நீங்க சொல்லுங்க, நம்மளோட இண்டஸ்ட்ரியில இருந்தே இந்த ம். பொருட்கள்லாம் உங்க உறவினர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம், அவங்க கொண்டு வந்துருவாங்க. இல்ல குவைத்துக்கே அனுப்பணும்னா அனுப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஹெல்ப் லைனே நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம் ம். கம்ப்ளீட்டா. அதனால முன்னாடி அதுல வந்து இது லாஸ்ட் இயர் ஒரு 2 இயர்ஸ் பேக் வரையும் குவைத்துக்கெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு சார். இப்போ தமிழ் மெடிசின், அலோபதி மெடிசின் கூட இப்போ ஏர்போர்ட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா எஸ் மேடம், பிடிக்கிறாங்க. எஸ் மேடம். அதனால அது கொரியர் வர்றதுல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. சோ எஸ் மேடம். நாங்க இது நாங்க இது வரும்போதோ இல்ல ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ்ட தான் கொண்டு வர சொல்ல எஸ் முடியும். மேடம். இது 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 மெடிசனா மட்டும் இருக்காது மேடம். இப்ப உதாரணமா நம்ம கசகசா பேஸ்ட் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ண மாட்டோம். ஏன்? கொண்டு வர முடியாது. ஆமா, கொண்டு வர போறது இல்ல. நம்ம கசகசால போட்டு கசகசா பால்னு ஒண்ணு சொல்லி கொடுத்து மேடத்தை ஏர்போர்ட் செக்இன்ல பண்ணி அதனால அவங்களுக்கு உபாதைகள் வந்து, அதனால we have more exposure and experience in international things. உங்களுக்கு தெரியும் சித்தமுத்திர அகாடமி ரிலேட்டடான திங்ஸ் மலேசியா எல்லாம் வந்து we had a huge operation, ரைட்டா? அதனால கண்டிப்பா நம்ம நம்ம மக்களுக்கு எல்லாமே தேவையான விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க 3 மாசத்துக்கு முன்னால சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்துருங்கப்பா அப்படின்னு. ஸோ அதற்கு வசதியை நம்ம வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் மேடம். ரொம்ப ப்ரிப்பரேஷன் கிளாஸ் நன்றி சார். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிடுவோம். நன்றி அம்மா. ஏன்னா நான் வந்து வர்மா கிளாஸ்லயே இருக்கறனால அது டிசம்பர்ல வர்ற மாதிரி இருக்கறனால நானே எடுத்துட்டு வந்துடலாங்கிற மாதிரி இருக்கும்போது இது கட்- தெரிஞ்சதுன்னா கட்- அது சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். கட்டாயம் மேடம். வர்மா வகுப்புக்கு 3 வாரங்களுக்கு முன்னால நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ரொம்ப நன்றி சார். சோனிகா மேம் சொல்லுங்க. ஜே சார் சோனிகா. எனக்கு டவுட் என்னன்னா, நான் அந்த சோனிகா எங்க இருந்து பேசுறீங்க? வாழ்வியல் திறவுகோல் அந்த புக்கும் படிச்சேன். அப்பயும் எனக்கு இந்த டவுட் வந்தது. நம்ம ம். இதுல வந்து 5 டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் பத்தியும் அண்ட் தென் 5 எலிமெண்ட்ஸ் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் லைக் சார். ஸோ ம். அதுக்கும் நம்ம எங்கேயாவது வாஸ்து ரிலேட்டடா கனெக்ட் பண்றோமா? இஸ் தேர் எனி ரிலேஷன்? இந்த கோர்ஸ் நம்ம எங்கேயாவது பார்ப்போமா? மேம் வாஸ்து ரிலேட்டடான திங்ஸ் அடிப்படை ஒரு சித்த மருத்துவரா இருந்தா என்ன அப்படின்னா ஒரு நிறைய கலைகள் தெரிஞ்சிருக்கணும். பஞ்சபட்சி, வாஸ்து, சோதிடம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மேடம் வந்து நிறைய கத்து வச்சிருக்காங்க. ஓகே, அப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா நானும் கத்துட்டு இருக்கேன். ஓகே, நேற்று ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க கம்ப்ளீட்டா 1 2 3. அம்மாவுக்கும் சூடு தொடர்பான பிரச்சனை, பையனுக்கு சூடு தொடர்பான பிரச்சனை, பொண்ணுக்கு சூடு தொடர்பான பிரச்சனை. அது மட்டும் இல்ல,
அம்மாவுக்கும் வலது நாஸ்டில்ஸ்ல பிளாக்கு, பையனுக்கு பிளாக்கு, பொண்ணுக்கும் பிளாக். இப்ப நான் மேமோட கம்ப்ளீட்டா இருந்த அடிப்படையில உங்க வீட்ல இந்த பக்கம் எந்த பக்கம் ஜன்னல் இருக்கு, எந்த பக்கம் ஓப்பனிங் இருக்கு? ஓகே, இந்த பக்கம் தான் ஓப்பனிங் ஜன்னல் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க சார் அப்படின்னாங்க. நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, மருத்துவம்லாம் எடுக்க தேவையில்லை, சின்ன ப்ராக்டிஸ் மருந்துகள் எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு பெரிய ஓப்பனிங்கா பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்து சொன்னாங்க. நீங்க ஓப்பனிங் பண்ணி விடுறது சார், பக்கத்துலயும் ஒரு அபார்ட்மெண்ட் மூச்சு முட்டுறது மாதிரி இருக்குது. பாயிண்ட்ஸ் பாருங்க. எனக்கு மூச்சு முட்டுறது மாதிரி முன்னால கட்டடம் இருக்கு சார், இந்த திசையிலையும் கட்டடம் இருக்கும், அந்த திசையிலையும் கட்டடம் இருக்கு. ஸோ வி செட் அது உங்க ஓன் ஹவுஸா? இல்ல சார், அபார்ட்மெண்ட் ரெண்டட். நல்லா போய் நீங்க வேற இடத்துல இருங்க, இட் வில் பி கெட் ஆல் ரைட். பிலீவ் மீ, ஒரு அமேசிங்கான ரிசல்ட் 3 months சொல்லிட்டாங்க சார். அந்த நோய் நிலையெல்லாம் படிப்படியா குறைஞ்சிருச்சு. நான் வெளியில போய் இந்த வாசல் இருக்கக்கூடிய இதுல இருந்துட்டேன். சோ இது நம்ம வாஸ்தா பார்க்கல, எதுல பாக்குறோம்? ஐம்பூதங்கள் அடிப்படையில பார்க்கணும். அவருக்கு பிராணசக்தி கிடைக்கல. சோ பூமி எந்த பக்கம் சுத்துது, எந்த திசையில சுத்துது, அந்த பக்கம் எல்லாம் மரப்பு எப்படி இருக்குது, சோ இதன் அடிப்படை. மேம் இதெல்லாம் இந்த கோர்ஸில் சொல்லித்தரப்பட மாட்டாது. ஓகே, ஓகே நிலம் பொழுது காலம் சொன்னீங்களே, நிலம் சொல்லி தருவோம். வடக்கு பக்கம் நிறைய உயரமா இருக்குது ஊர்ல இருந்து இருந்தா இந்த மாதிரியான விஷயம் இருக்கும், நீங்க இந்த ஊர்ல இருந்தா இந்த மாதிரி குறைபாடு இருக்கும், இதை சொல்லுவோம். நீங்க சொல்ற மாதிரி கோர் வாஸ்து இருக்காது, மேக்ரோ வாஸ்து இருக்கும். நிலம் பொழுது நிலமே ஒரு மேக்ரோ வாஸ்து தான். ஒரு ஊரை பார்த்தாவே என்ன சொல்லுவோம், இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்க, இந்த ஊர்ல தொடர்ச்சியா சண்டை தான் வந்துட்டு இருக்கும், இந்த ஊர்ல வெட்டறிவாள் தான் இருக்கும், சில ஊர்ல போனா ரொம்ப சாத்விகா இருக்கும். சில சொல்லுவாங்க இந்த கண்ட்ரியே பூ மாதிரியே இருக்குது, சிக்கிம் சூப்பரா இருக்கு சார். எப்படி பழகுறாங்க மனிதர்களா? மனிதர்கள் இல்ல, அந்த இடமே சூப்பர் தான். ஸோ மேக்ரோ வாஸ்து வில் பி தாட், நாட் மைக்ரோ வாஸ்து. ஓகே பட் மைக்ரோ வாஸ்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, மேக்ரோ வாஸ்துனாவே மைக்ரோ வாஸ்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. சித்தமுத்திரையில இருந்து பண்ணா நீங்க ஸ்ரூடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நன்றி அம்மா. ஓகே சார். நான் ஆர்கிடெக்ட் சார், அதனால நான் வந்து யோசிப்பேன் பில்டிங்ஸ்னால எப்படி அங்க ஆக்கியபன்ஸோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு. இந்த புக்கு படிக்கும் போது ஒரு மாதிரி சோனிகா, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. வாஸ்து நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸும் நிறைய இருக்குது இல்லையா? சோ அதுக்காக இந்த டவுட் கேட்டேன். மேபி எல்லாத்துலயுமே கோர்ஸோட எண்ட்ல. மிஸ்கான்செப்ஷன் இருக்கு மேடம், அதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன் ஆயிரும். சோனிகா மேம், உங்களுக்கு வந்து இதை நீங்க தொடர்ச்சியா படம் பஞ்சபூதம் தொடர்பான வாஸ்து நம்மளால தெரியும். கட்டடக்கலையில யாரு பெரிய ஆள், கட்டடக்கலையில யார் வந்து மிகப்பெரிய ஆள்? விஸ்வகர்மா. திருவள்ளுவர் சிலையை விஸ்வகர்மா. கட்டின விஸ்வகர்மா. திருவள்ளுவர் சிலையெல்லாம் கட்டினவங்க யாரு? இங்க இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையெல்லாம் ஆர்கிடெக்ட் பண்ணவர் வந்து ஐ மெட் ஹிம் மெனி டைம்ஸ், உங்களுக்கு தெரியும். கணபதி ஸ்தபதி. கற்களை மட்டும் வச்சு பார்த்திருப்பாங்க, அதெல்லாம் வந்து மில்லி மீட்டர்ல அளக்குறீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, தென்னை ஓலையை வச்சு ஓலையில ஒடிவு முறைன்றதை அளக்குறோம், வி நெவர் டச் எனி ஸ்கேல். எங்களோட ஸ்கேல்லாம் ராஜராஜ சோழன் கட்டின பிரகதீஸ்வரர் கோயில கட்டினதோட பரம்பரைங்க. எங்க ஸ்கேல்லாம் வந்து ஒடிவு ஓலைன்ற முறை, தென்னை ஓலையில அளக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு மேம். நாங்களாம் எந்த பரம்பரைனா மயன் சிவிலைசேஷன் அப்படின்னாரு. மயன் கட்டடக்கலைன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் கண்டம் ஆஃப் லெமூரியான்னு சொல்றாங்கல்ல, கன்னிகுமாரிக்கு தெற்காக வாழ்ந்த மயன் அப்படின்றதோட மயன் பூஜ்யம், மயன் சிவிலைசேஷன் அடிப்படையில தான் நம்ம தமிழர்களுடைய அந்த ஃபோர் ஃபாதர் கட்டடக்கலைக்கு மயன். அதோடைய இதனாலதான் பாத்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு வாஸ்துன்ற சொல்லும் வாஸ்துவோட புக்கு பூரா சமஸ்கிருதத்துல இருக்கும். நமக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு டவுட், சரிப்பா ஒரு கலையை கற்றுக்கொண்டா என்ன பண்ணா அங்க ஏதாவது அதை பத்தியான ஒரு ப்ரொடக்ஷன் ஆயிருக்கும்ல கம்ப்ளீட்டா. கலை இவ்வளவு தூரத்துக்கு இந்த மொழியில இருக்கு அப்படின்னா நார்த் இந்தியா பூரா எக்ஸலண்ட் ஆர்கிடெக்ட்ல இருக்கு. அங்க டூமும் வளவளப்பாவோட இருக்கு, ஒரு ஒரு துல்லியமே கிடையாது. சூரியனார் கோயில்னால இவங்கதான் கட்டினாங்க அப்படின்றாங்க, சவுத்துல இருந்து போய் கட்டினாங்கன்றாங்க, எல்லோரால இருக்க இங்க இருந்து கட்டினாங்கன்னு சொல்றாங்க. பேசிக் எல்லா கோயிலும் 30,000 கோயில் தமிழ்நாட்டுல இருக்கு. அது என்னப்பா அந்த மொழி மட்டும் எதுக்குப்பா தமிழ்ல இல்ல அந்த ஆர்கிடெக்ட் புக் அப்படின்னா, எல்லாருமே ஓலையில நம்ம மக்கள் எல்லாம் ஆடி பதினெட்டு போட்டாங்க. அதெல்லாம் எனக்கு அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் நம்ம எப்படி ஒரு நோட்ஸ் இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க கேட்கறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ஜென்ரல் ஓப்பன் செஷன்ல பண்ணலாம். நன்றி.
கீதா மேடம் சொல்லுங்க மேடம். கீதா மேடம் எங்க வணக்கம். வசிக்கிறீங்க மேடம்? நான் சென்னையில இருக்கேன். சென்னையில இருக்கேன் ஐயா. மேம் சொல்லுங்க மேம். கேக்குதுங்களா? மேம் நல்லா கேக்குது, நல்லா ஓ தெரியுது. ஓகே ஓகே. நான் வந்து இப்ப 2 மாசம் வரைக்கும் இங்க இருப்பேன் ஐயா சென்னையில. ஓகே, அதுக்கப்புறம் நான் கேன்பரா போயிடுவேன். அப்போ கனடா போறீங்களா? சரி. கேன்பரா போயிடுறேன். அங்க பொண்ணு கேன்பரான்றது ஆஸ்திரேலியால அப்படித்தானே மேடம்? ஆமா, ஆஸ்திரேலியா கேபிட்டல் அது. அங்கேதான் பொண்ணு இருக்காங்க. நான் அங்க போயிடுவேன். அப்போ நான் கிளாஸ் வந்து இப்ப ஜாயின் பண்ணனா நம்ம இந்த கிளாஸ நான் வந்து அங்க கண்டினியூ பண்ண முடியாது இல்லைங்களா? நான் வந்து ரெக்கார்டிங் செஷன் தான் பார்க்க முடியும். அப்போ நம்ம அங்க வந்து இந்த மருந்துகள் செய்யறதெல்லாம் என்னால முடியாது. அத பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்ற. நீங்க கேன்பரா போறதுக்கு முன்னாலே சுக்கு, மிளகு, திப்ளி இது மாதிரி அடிப்படை பொருள்ல ஒரு பேக் எடுத்துட்டு போயிடலாம். அதெல்லாம் வந்து ஓகே. அங்கேயே கிடைக்கும் ஐயா. அதெல்லாம் இப்ப அங்கேயே கிடைக்கும். அங்கேயே கிடைக்குன்னா உதாரணமா ஒண்ணு சொல்லுவோம். ஆஸ்திரேலியால நீங்க இருக்கிற குளிரான பிரதேசம், அதுல ஆமா. அதுக்கான ஆயில் தயாரிக்கணும்னா மிளகு தைலம்னு ஒண்ணு மேடம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ. அங்கேயே நல்லெண்ணெய் இருக்கும், அங்கேயே மிளகு இருக்கும். மேடம் இதே நல்லெண்ணெய் இதே மிளகுல ஆன்லைன்லயே பண்ணி காமிப்பாங்க. ஓ. நம்ம மாசம் வந்து ஒரு 1000 பேர் பண்ணிக்கலாம், நீங்களும் பண்ணிக்கலாம். மிளகுல அதெல்லாம் நல்லா சில புரிஞ்சிருச்சான்றதை பொருட்கள் அங்கேயே வந்து பாத்துக்கலாம். கிடைக்காது. சில பொருட்கள் வந்து கிடைக்காது அங்க. அது ம். கொரியர்லயும் அங்க பண்ண Yes, ma'am. முடியாது. அதாவது இது 20 வந்து பொருட்கள் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 15க்கு மேற்பட்ட தயாரிப்பு அங்க இருந்தே ஆன் ஸ்பாட்லயே நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. ஓ உங்க பொண்ணுகிட்ட சரி சொன்னீங்கன்னா அமேசான்லயே வாங்கி கிடப்பாங்க. அது மாதிரி எளிய விஷயத்தை தான் நம்ம எடுக்கிறோம். நாட் அ சரி ரேர் ஹெர்ப். ம். சரிங்க ஐயா. இரண்டாவது நீங்க ஆன்லைன்ல நீங்க சொன்ன மாதிரி ரெக்கார்டிங் செஷன் தான் பார்க்க முடியும். ஓ எனக்கு கேன்பராவில் இந்தியன் டைம் என்னன்னு தெரியல பேசிக்கா. நமக்கு ராத்திரி 9 மணின்னும் போது அங்க நைட்டு 1:30 மணி ஐயா. ஓ நடுநிசி ஆயிரும். ஓகே. ஆமா, அது பார்க்க முடியாது. இங்க வந்து நான் நவம்பர் வரைக்கும் இருப்பேன். நவம்பர் வரைக்கும் இங்க கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நான் அங்க வந்து ரெக்கார்டிங் செஷன் பாக்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே. ஓகே, அந்த அந்த இதுக்காக தான் கேட்டேன். அப்ப நான் மாத்திக்கலாம்ல அந்த மாதிரி அப்ராடுக்கு அந்த இது செஷன் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் கட்டாயம் இல்லைங்களா? கட்டாயம் மேடம். உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன் இருக்கும், அதுலயே அப்ராட் குரூப் போட்டிருப்பாங்க. ஓகே. சோ ஓகே அப்ராட் குரூப் இருப்பாங்க, அதுல சம்டைம்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. சரிங்க ஐயா. கட்டாயம் கேட்டா மேடம், கட்டாயம் உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்சஸ் மெயினான திங்ஸோ அதை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்குன்னு டீம் இருக்காங்க, சுஜாதான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சோ இதுக்கு மட்டுமே தனியான கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, பண்ணுவாங்க. நன்றி மேம். சரி, நான் உங்களை கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. நல்லது மேம், நல்லது. ஷியாமலா மேம் மேடம் நல்லா இருக்கீங்களா? கனடால இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்கீங்க? இப்ப எங்களுக்கு 2:50 AM midnight. நீங்க ரொம்ப சுறுசுறுப்பான பிஸி பீன்னு எனக்கு தெரியும். 56 பேட்ச்ல சொல்லுங்க. வந்துட்டோம் எனக்கு எனக்கு ஒவ்வொரு நாள் டெய்லி இப்படி வேலையிலாதே 4 மணிக்கு படுத்து எப்படி எழும்புற அப்ப ரீப்ளே கட்டாயம் போடுவீங்களா? அதுக்கு தான் ரீப்ளே இல்ல, இதுல செஷனாவே கொடுத்துருவோம். ஓகே. இப்ப ரீப்ளே செஷன் அப்படின்னா இந்தியன் டைம் 7 மணிக்குன்னா அதே ஃபேக்டர் அங்க 10 மணிக்கு வரும், 11 மணிக்கு வரும். இங்க ரெக்கார்டிங்கா ஷியாமலா மேடத்துக்கே அனுப்பிடுவோம் ப்ராட்காஸ்ட்ன்ற குரூப்ல. ஸோ ஷியாமலா மேடத்துக்கு நேரடியா வந்துடும். அவங்க நினைச்சு 32 நாள்ல எப்பனாலும் பாத்துக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ வெரி நாட் மச். ரீப்ளே கிடையாது, உங்களுக்கு நீங்க எப்பனாலும் பாத்துக்கலாம். நான் இந்தியாவுக்கு வேற நோயம்பர் உங்களை கட்டாயம் பார்க்கணும் சார். கட்டாயம் வாங்க, நம்ம கதைப்போம். தேங்க்யூ தேங்க்யூ சார். நல்லதும்மா. விஜயா சீனிவாசன் மேம் கொடுங்க. விஜய் மேம் சொல்லுங்க, உங்க டவுட் சொல்லுங்க மேம். அதுக்கடுத்து தீபா எஸ்ஜி மேம் கொடுங்க, என்ன டவுட்ஸ் கேட்கணும். விஜய் மேம் சொல்லுங்க. கேக்குதா சார்? மேம் நல்லா கேக்குது. வணக்கம் சார். எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்க கிட்டக்க. சொல்லுங்க. எங்க வழக்கப்படி நாங்க வந்து இந்த கட்டாயம் பியூர் வெஜிடேரியன், எக்கு சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் காளான், அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்து நாங்க சாப்பிடுறதே கிடையாது. இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். எக்கு, காளான், பூண்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பா டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவோம், சாப்பிடவே மாட்டோம். மத்துவாச்சாரியாரோட விசிஷ்டா துவைதம் அப்படித்தானே? இல்ல அப்படி இல்ல சார். நாங்க வளர்க்கப்பட்டது அப்படி சின்ன வயசுல இருந்தே. எந்த ஊர்ல இருக்கீங்க? என்ன முறையில வளர்க்கப்பட்டது? நான் இப்போ வசிக்கிறது வந்து ஹைதராபாத்ல. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற கும்பகோணம்ங்கிற ஊர்ல. ஓகே ஓகே ஓகே.
எப்போ ஒரு சமயம் வந்து சின்ன வெங்காயம் மாத்திரம் ஒரு மருத்துவ அடிப்படையில வேணும்னாக்க சாப்பிடுவோம். இப்ப மேடம் சொல்லி கொடுக்குற நிறைய ப்ரிப்பரேஷன்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு வந்து இது ஆல்டர்னேட்டிவ் கட்டாயம் வேணும் சார். நான் வந்து பேட்ச் 55 ஸ்டூடெண்ட். யாருக்கெல்லாம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு யாரு விசிஷ்ட அத்வாயத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான்வெஜ், அதாவது பிளாட் நான்வெஜ் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் வேணும்ன்றீங்க. பண்ணிருவேன் மேடம். ஓகே ஃபைன். ஏன்னா உங்களோட குரூப்ல வந்து எங்க சொந்தக்காரங்க ஒரு கிட்டத்தட்ட இப்பவே வந்து 56ல படிச்சு முடிச்சுட்டாங்க இருக்காங்க. 59ல ஒரு 5-6 பேர் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வயசானவங்களும் நிறைய இருக்காங்க எங்களுக்கு. அவங்களுக்கும் நாங்க வந்து என்னென்னலாம் வேணுமோ அவங்களுக்கு ஒரு சின்ன தொந்தரவு இருந்தா கூட சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப. சோ இப்போ ஒரு பண்ணோம் அப்படின்னாக்க அவங்கள எல்லாரோடையும் நாங்க ஷேர் பண்ணிப்போம். நான் இதை வந்து ஆமா ரொம்ப கட்டாயமா கூர்மையான அவதானத்தோட எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். மிக்க நன்றி உங்களுக்கு. நல்லது மேம் கட்டாயம். ஓகே. சோ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் மாதிரி வெஜிடேரியனுக்குள்ளே வெஜிடேரியன் கட்டாயம் மேடம். சக்தி மேம் பேசுங்க, சொல்லுங்க மேம். எந்த ஊர்ல வசிக்கிறீங்க சக்தி மேம்? ஆக்சுவலி நான் பூனேல இருக்கேன் சார். ஓகே சொல்லுங்க மேம். சார் இப்போ நீங்க வந்து நாம 53 பேட்ச் சார். மேம் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க வீடியோக்களையும் நான் ரொம்ப ஃபாலோ பண்றேன். இதையும் தாண்டி இப்ப மனிதர்களுக்கு நார்மலான விஷயத்துக்கு நீங்க எல்லாமே சொல்றீங்க. இப்ப சார் பிபி, சுகர், சர்க்கரை இது எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். என் பையனுக்கு ஆட்டிசம் பிளஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து மூலிகை வந்து நிறைய சர்ச் பண்றேன்னு சொல்றீங்க இல்லைங்க சார். அதுல வந்து அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை வந்து ரெக்கவரி பண்றதுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லலாம் இல்ல சார்? இது ரொம்ப நாள் என்னுடைய டவுட். எஸ் மேம். சக்தி மேம், நீங்க வந்து இதுக்குன்னே நம்ம ஒரு செஷன் ரன் பண்ணுவோம். ஓகே, ஐ எம் நோட்டட் சக்தி. சோ இது நம்ம இப்ப ஒரு இது உங்களோட அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். ஓகே, நீங்க ஏன் கேட்டீங்கன்னு கேட்கல. சொல்ல வரேன்னா இப்ப சிட்டில வந்து நிறைய ஃபேமிலி வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலியா இருக்கிறாங்க சார். யாருமே வந்து ஹெல்ப் பண்ணாத பேரண்ட்ஸ் சில்ட்ரன் மட்டும் வாழ்ற இந்த சிச்சுவேஷன்ல பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸுக்கே தெரியாம நிறைய ப்ராப்ளம் வருது. அது திடீர்னு கேட்கும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. எங்கெங்கயோ ஓட வேண்டியதா இருக்கு சார். எங்க போலாம், என்ன பண்ணலாம், யாரு கிடைப்பாங்க, ஐயோ கடவுளே கடவுளேன்ற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நார்மலான சக்தி மேம் 2 விஷயம். நீங்க வர்மா வகுப்புல என்ரோல் பண்ணல அப்படின்னா உங்களை நான் அதுல வந்து கம்ப்ளீட்டா நலன் சார்ந்த விஷயத்தலாவே நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்லை, நான் அதிலே என்ரோல் பண்ணி வச்சிருவேன். 2வது விஷயம் வந்து இதுக்குன்னு ஒரு தனி செஷன் ஆரம்பி, ரைட்டா? கண்டிப்பா பண்ணுங்க தனி செஷன் ஆரம்பி. உங்க குழந்தைகளுக்கு நீங்க வந்து நல்லபடியா என்ன லெவல் பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம், ரைட்டா? அதாவது சித்தாவுல வந்து நிறைய மருந்துகள் இது தொடர்பா விஷயத்துக்கு நிறைய இருக்கு. ஓகே, நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா இது தொடர்பான மக்கள்லாம் நிறைய உதவிகள் கேட்பாங்க. நம்ம சித்தா ஃபாரஸ்ட்ல ஒரு 25 மருத்துவர்கள் ஒர்க் பண்றாங்க நம்ம ஹாஸ்பிட்டல். அதுல ஒரு 3 பிள்ளைங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த டாக்டர் வந்து என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க. சார் என்ன சார், நான் சித்தா எம்டி பீடியாட்ரிஷியன் படிச்சிருக்கேன். நான் ஒர்க் பண்ண இடத்துலலாம் வந்து இந்த குழந்தைகிட்ட இது மாதிரியா மாறுபாடான குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு உதவி வாங்கிட்டு நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். கம்ப்ளீட்டா எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி சார். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஐ கேவ் அ ப்ராமிஸ் டு ஹர். நம்ம சித்தர்வனத்துல தனியா ஒரு சேரிட்டபிள் பேஸ்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணுவோம். ஒரு 1 இயர்ல யூ ஆர் கோயிங் டு ஹெட் தட் ஹாஸ்பிட்டல். அது 100% ஃப்ரீ ஃபார் திஸ் பீப்புள் கம்ப்ளீட்டான்னு சொல்லிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து செப்பரேட்டா பண்ணுவோம். அண்ட் ஒரு செஷன் இதுக்குன்னே பண்ணுவோம் மேடம். டோன்ட் வரி மேடம். தேங்க்யூ சார். அதே மாதிரி இப்ப ஆன்லைன் கன்சல்டேஷன் எனக்கு பண்ணுவீங்களா சார்? தனியா நம்ம ஆன்லைன் கன்சல்டிங் எடுக்கிறாங்களே, அங்கிள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்கிறாங்க சுகன்யான்னு சொல்லி. முத்துப்பிரியா மேமோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மேம் நம்ம அடுத்த ஒரு கேள்வி கேட்போம். சக்தி மேம், சோ எதுனாலும் நீங்க வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் போடுங்க. டாக்டர் கௌசல்யான்னு என்னோட உதவியாளர் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நன்றி அம்மா. ஸோ மேம், யூனிக்கான கொஸ்டின்ஸ் கேட்ட கேள்வின்றதை விட யூனிக்கான கொஸ்டின் கேட்டால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது முத்திரை தொடர்பாகவும் மற்ற ரிலேட்டடும். ஓகே, நிர்மலா தேவி மேடம் இது பண்ணுங்க. அதுக்கு அடுத்து சாந்தி மேம். சார் வணக்கம் சார். சங்கர்ஜி. ஓகே சங்கர்ஜி சார். நிர்மலா தேவி மேடம் சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். என் பேர் நிர்மலா தேவி, ஈரோடு சார். சார் ஆல்ரெடி நான் உங்க கூட பேசியிருக்கேன். முத்ரா சம்பந்தமா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தப்போ நீங்க அதுக்கு எனக்கு ரெமெடி பண்ணி கொடுத்தீங்க. ஓகே, அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ 9:30 செஷன் வந்து நீங்க இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க சார். நான் ஜாபுக்கு போறதுனால 10 o'clock ஆயிடும்.
இப்போ அந்த வீடியோ செஷன் வச்சே நான் பிராக்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணிக்க முடியுமாங்க சார்? தாராளம் பண்ணிக்கலாம். ஓகேங்க அதே சார். அதாவது இந்த கொஸ்டின் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் இது வீடியோவிலே நடத்துற பாடமா இல்ல லைவா சொல்லி கொடுப்பீங்களா? அதுக்காக நான் சொன்னேன் இது எல்லாமே லைவ் செஷன். அதுலயும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து யார் டவுட் இருக்காங்களோ தே கேன் இன்டராக்ட் த கொஸ்டின்ஸ், ரைட்டா? ஓகேங்க சேட் சார். காலத்துல இன்டராக்ட் பண்ணிக்கலாம், தேவையான விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். ஒவ்வொரு வகுப்பையும் ஒரு 2 பேரை ஸ்பாட்லைட் எடுத்து லாஸ்ட் வகுப்புல என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன இடையூறுகள் இருக்குது, எதை ஓகே. அவதானம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நம்ம கேட்போம். ஸோ நீங்க பேசிக்கா வந்து ரெக்கார்டிங் செஷன் பாத்துக்கலாம். ரெக்கார்டிங் செஷன் மோர் தென் எனஃப். ஓகே என்னோட சார். தேங்க்யூ. ஐயா வணக்கம். ஓகே புசுமதி ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே, நான் கார்பரேட்ல இருக்கேன் சார். ஆனால் ஆக்சுவலாக இந்த சாட்டர்டே சண்டே லீவ் தான் எடுக்க முடியும். பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன வச்சுன்னா இந்த மூலிகை பறிக்கிறது, மூலிகையை பத்தி அறிஞ்சிக்கிறது. அதுக்கு அதே மாதிரி இப்போ நாங்க அப்படியா? ஊர்ல போய் ஒரு மாதிரி செட்டில் ஆகணும்னா லேண்டு பார்த்துட்டு இருக்கிறோம். இன்கேஸ் அந்த மாதிரி பாடுறதா இருந்தா மூலிகை எனக்கு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸோ அல்லது அதனுடைய நேச்சரோட எனக்கு நம்ம அப்படி இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஒரு மேபி இன்னும் ஒரு 5-7 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கும். எனக்கு இது சம்மந்தப்பட்டது ஹவு டு கோ அபவுட் அல்லது எப்படி கட்டாயம் பண்ண முடியுங்கிறது எனக்கு ஒரு கைடன்ஸ், எப்படி டிராவல் கட்டாயம் நான் பண்றதுங்கிறது வேணும். வரும் கட்டாயம் நம்ம சித்தா ஃபாரஸ்ட்ல ஒரு அற்புதமான மூலிகை ஃபார்ம் வச்சிருக்கோம், கொடைக்கானல் அடிவாரத்துல ஒரு 15 ஏக்கர் ஃபார்ம். ஓகே ஓகே, சார். அங்க நுணா நிறைய மூலிகைகள் வச்சிருக்கேன், இன்டர்நேஷனல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பேசிக்கா நிறைய நேரத்துல உங்களுக்கு மூலிகைகளை கலெக்ட் பண்ணணும், உங்களுக்கு லீவ் இருக்குன்னா எனக்கு டெக்ஸ்ட் போட்டு விடுங்க. ஓகே, ஓகே ஓகே சார். எனக்கு இதெல்லாம் பறிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க. கண்டிப்பா சார். நாங்க ப்ளீஸ். இருக்கிற நான் அரியலூர் பக்கத்துல சார். எங்க பாத்தீங்கன்னா ஓகே, இங்க வந்து இந்த முடக்கரத்தானு, நோ இஷ்யூ சார். ஆவாரம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. பட் சூப்பர். எனக்கு இப்ப இதுல கேட்க கேட்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாக்குறதெல்லாம் மூலிகையா தெரியுது எனக்கு. அது சோ அது எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லபடி பண்ண முடியும்னு பாக்கணும். ம் இல்ல இல்ல கட்டாயம் கட்டாயம் நீங்க வந்து உங்களுக்கான என்ன தேடுதல் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது இந்த கோர்ஸ்ல. ஓகே, சரிங்க. we'll all travel. ஓகே, சித்தா நன்றி நன்றி. ரிலேட்டடான திங்ஸ், ஆர்கானிக் ஃபார்மிங் ஆஃப் மெடிசினல் பிளான்ட்ஸ் அண்ட் கமர்ஷியலைசேஷன் அப்படின்னா ஒரு டாபிக்ஸ்ல ஒரு டிப்ளமோ இதோட எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். டோன்ட் வரி. சரிங்க. ஓகே, நன்றி நன்றிங்க. ஐயா. நன்றி. மேம் சொல்லுங்க, ஆர் ஜெயந்தி மேடம் சொல்லுங்க. ஓகே சார், உங்களோட இது கேட்டு கேட்டு எங்களுக்கு ரொம்ப இந்த சித்தர் வாழ்வியல்ல சேரணுங்கிற ஆசை இப்ப நான் தள்ளி போட்டுட்டே இருந்தேன், சேர்ந்துடணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப உங்களோட ஸ்பீச் கேட்டு எங்க கணவர் ரொம்ப, நீங்க அவ்வளவு அமைதியா நிதானமா பேசுறது கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு வந்து ஆனா எந்த இலை, புதினா, கருகப்பலை, கொத்தமல்லியை தவிர வேற எந்த இலையுமே தெரியாத, என்னால லேர்ன் பண்ணிக்க முடியுமா? கட்டாயம் உங்களுக்காக இந்த கோர்ஸ். லாவண்யாங்க சார். லாவண்யா மேம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். எந்த ஊர்ல வசிக்கிறீங்க நீங்க? ஹைதராபாத்ல இருக்கோம் சார். சரி, ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு மேடம்க்கு நீங்க வந்து சொன்னீங்க ஆட்டிசம் குழந்தை இருக்காங்க, வர்மம் தொடர்பா நீங்க பயிற்சி எடுத்துக்கலான்னு. சோ எனக்கும் அது, நான் யூ ஆக்சுவலா வாண்ட் டு ஸ்பெஷல் எஜுகேட்டர், நிறைய குழந்தைங்களோட ஒர்க் பண்றேன் நானு. எனக்கு அப்படியா? ஆனா வர்மத்துல அது பண்ண முடியும்ன்ற ஐடியா இல்ல. சோ இப்ப ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிளாஸ்ன்னு சொல்றீங்க, பட் திரும்பி என்னால சேர முடியுமாங்க? மேம் அதுக்கு அதாவது ஏதாவது நீங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் பண்றீங்க அப்படின்ற விஷயத்துல நீங்க கொஞ்சம் எஜுகேட்டரா இருக்கும்போது 3 வகுப்பு போயிருக்கு, அதோட ரெக்கார்டிங்ஸ் வாங்கிக்கலாம். இப்ப வர்மா வந்து எல்லாரும் ஸ்டாப்டு. ஓகே, யாருக்கு என்ட்ரி இல்ல. ஓ இட் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் அப்படின்றதுக்காக நீங்க வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே. ரெக்கார்டிங்ஸ் வாங்கி பார்த்துட்டு ரெகுலர் கிளாஸஸ்ல பண்ணிட்டு அந்த 3 நாட்கள் நவம்பர் மாதமோ டிசம்பர் மாதமோ நேரடியாக வந்து அதை பயிற்சி கத்துக்கோங்க, ரைட்டா? நிறைய பட் பேருக்கு உதவியா இருக்குன்ற விஷயம். இப்போ வந்து ஒண்ணு மாதிரி விஷயத்த நேரடியா நான் கனெக்ட் பண்ணிருக்கேன், அது சரி மாதிரியான விஷயங்களுக்கானதை நான் வந்து இந்த பாயிண்ட் சொல்றேன். சரி நாட் ஃபார் ஆல்ரெடி அந்த அட்மிஷன் க்ளோசர் பண்ணிட்டாங்க வர்மா. சரி. இதுல நிறைய பேருக்கு ஹையர் லெவல்ல எடுக்க முடியாதுல்ல, அதுக்காக. ஓகே நல்லது மேம், நீங்க இது பண்ணுங்க. கேஸ் லாவண்யா மேம், முத்துப்பிரியா கேஸ் லாவண்யா மேமோட நம்பர் மேம், நீங்க வந்து ஒரு மெசேஜ் போட்டுருங்க. ஸோ சரி உங்களுடைய வாட்ஸ்அப் போட்டு ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுருங்க. ஸோ அது சரி. மாதிரி நான் ஒரு குழுவோட நான் இணைச்சு விட்டுறேன் உங்களை. ஓ நன்றிம்மா. ஸோ ஓகேங்க அந்த சார். அந்த குழந்தைகளோட தான் நீங்க வந்து தொடர்ச்சியா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். என் வாழ்த்துக்கள் அம்மா, பையனுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். சோ அதனாலதான் நான் மத்த
பிள்ளைங்களோடயும் ஒர்க் வாழ்த்துக்கள். ரொம்ப பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் திங்ஸ். ஹவு நோ அவங்களோட மூவ் பண்ணும்போது நீங்க எப்படி வந்து சால்ட்ல வந்து எப்படி வந்து உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கிறது அதுல ஸ்டார்ட் பண்ணி ஸோ எப்படிலாம் அணுகலாம் அப்படின்ற விஷயங்களும் இருக்கு மேம். நான் அதை பத்தியான விஷயங்கள் மேம் அப்ப இருந்து கொடுக்கும்போதே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரியான கேசஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை அப்பப்போ டிப்பா சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகேங்க சார். நன்றி ஓகேங்க அம்மா. சார். ரொம்ப ஓகே. நன்றி. சார் வணக்கம் சார். கேக்குதுங்களா சார்? கல்பனா மேம் கேக்குது. நல்லா வணக்கம். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நான் ரொம்ப நாளா வந்து மேமும் உங்களும் யாரையாச்சும் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இன்னைக்குதான் நடந்திருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே சார் எனக்கு 3 கொஸ்டின் இருக்குங்க சார். ஒண்ணு வந்து வாத நாராயணன் நேத்து சொன்னீங்க நீங்க. ஆமா. சொல்ல அது எங்க ஊர்ல எல்லாம் வந்து வாத நாராயணன்றது நல்ல ஒரு விரல் இந்த கை சைஸுக்கு டார்க் கிரீன்ல ஒரு மாதிரி இருக்கும் சார். அந்த மாதிரி இலை தான் சார் வாத நாராயணன் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. நீங்க காட்டுறது சின்ன சின்ன இலையா இருக்கு, ஒரு மாதிரி எல்லோ லைட்டு ஒயிட் நீங்க கலர்ல சொல்றது மாதிரி நீங்க பூ சொல்றது உதிய மரத்தை சொல்றீங்க. டார்க் கிரீன்ல இருக்கக்கூடிய நல்லா ஷோக் வைப்பாங்க இதாவது சார். எஸ் மேடம். எது அதுதான் மேடம்? எங்களுக்கு இருக்காங்க. எங்க எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் அததான் சொல்லி வாத நாராயணன் சொல்லி நாங்க செஞ்சு சமைச்சிருக்கிறோம். நீங்க சொன்ன உடனே இது வேற மாதிரி இருக்கே, இது கரெக்டா அது கரெக்டான்னு எனக்கு சரியா தெரியலைங்க சார். நான் வீடியோ ஃபுல் மரம் கொப்பு ஆ, பூ இதோட ஒரு வீடியோ போடுறேன் மேடம். அது வந்து சரி. மேபி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கல்பனா மேடத்துக்கு. தேங்க்யூ சார். நீலாவதி மேடம் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்க revise செய்யலாம். ஹலோ வணக்கம் மேம் சார். சொல்லுங்க. சார் நம்ம இந்த கிளாஸ்ல வந்துட்டு இந்த பஞ்சபூதங்களுடைய ஏற்றத்தாழ்வு சபரி மேடம் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க மேடம்? சபரி கேக்குதுங்களா சார்? சபரி மேம் கேக்குது. எந்த ஊர்ல வசிக்கிறீங்க? நான் ஹைதராபாத்ல இருக்கிறேங்க சார். ஹைதராபாத்ல இருக்கீங்க சபரி மேம். ஓகே. ஆமா. இங்க எப்படின்னா கிளைமேட் வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நாங்க இங்க வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த ஹைதராபாத்ல ஸ்டடி இருந்தீங்கன்னா பண்ண செகண்டராபாத். ஹைதராபாத் இல்ல செகண்டராபாத். ஹைதராபாத்ல வந்துட்டு நீங்க எங்க செகண்டராபாத் இருக்கீங்க? உள்ள ஹைதராபாத் அவுட்டர் செகண்டராபாத். தான். மியாப்பூர்னு சொல்லிட்டு உள்ள தாண்டிங்க சார். கொஞ்சம் அவுட்டர் தான் இது. இந்த கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பஞ்சபூத ஏற்றத்தாழ்வு இருக்குதுங்களா சார்? இப்போ ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த பொழுதுல வந்துட்டு ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட ஏற்றத்தாழ்வு அதை பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் வேணும்ட்டு. மேம் இயல்பா நம்ம கொடுக்கும்போதே வந்து சித்தா வே ஆஃப் லைஃப் கோர்ஸ்ல எப்படி கொடுக்குறோம், அவர் எந்த ஊர்ல இருக்காரோ கரெக்டா அதோட நிலம் அப்படின்றத சாதாரணமா கண்டுபிடிச்சுக்கலாம். அது வந்து இன்டீரியர் பார்ட் ஹைதராபாத்ன்றது. ஓகே. ஓகே பொழுது என்ன அப்படின்றது அங்க சவுத் வெஸ்ட் மான்சூனா நார்த் ஈஸ்ட் மான்சூனா, தென்மேற்கு பருவக்காற்றா வடகிழக்கு பருவக்காற்றா, இது 2 தான் இந்தியாவுல பருவக்காற்றா இருக்கு. அதுக்கப்புறம் எதிர் பருவக்காற்றுக்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஃப்ரம் கேரளா. மே 30th ஸ்டார்ட் பண்ணோம். அது அப்படியே மூவ் ஆகி வடக்குல அப்படியே கொஞ்சம் பாதியாவே மேற்கு கடற்கரையில மூவ் ஆகி மும்பை போய் குஜராத் போய் அங்கிருந்து ராஜஸ்தான் போய் குர்கான் போய் நார்த் ஈஸ்ட் போயிட்டு அப்படி ஒரு ரிட்ரீட்டிங் மான்சூனா திரும்பும். அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரிசால இருந்து வரும். அதனால பொழுதெல்லாம் வந்து சாதாரண இந்தியாவுக்குள்ள கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ராட்ல கால்குலேட் பண்றதுதான் அந்த ஊர்ல நம்ம விசாரிக்கணும். அதெல்லாம் எனக்கு கவர் பண்ணுவோம் மேடம். நன்றி மேம். நீலாவதி மேடம். நீலாவதி கோயம்புத்தூர் மேம் கேடுங்க. ஸோ ஒருத்தவங்க டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து பீன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதை வரும் மாதம் 8ஆம் தேதி வரையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் ஸோ 8ஆம் தேதி வரையும். நீங்க பேமெண்ட் பண்றது இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலா நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எவ்வளவு நீங்க என்ன மாதிரியான முறையில செலுத்தலாம், எப்படி செலுத்தலாம்ன்ற விஷயம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி மேம். சொல்லுங்க மேடம். நீலாவதி மேடமா எனக்குள்ள யார் இருக்கா? சார் பேசுறது கேட்கப்ப மேம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நீலாவதி நீலாவதி மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். லாஸ்ட் வீக் வந்திருந்தேன். நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வரல, உள்ள வரல. அப்படியே மேம். சூப்பர் மேம். ரொம்ப நல்லா. சொல்லுங்க நீலாவதி நல்லா சொல்லுங்க. இது வந்து இது இந்த வாதநாராயணன் கேட்டா குல்மோகர் மரத்தை வந்து வாதநாராயணன் சொல்றாங்க. அது பூ கொஞ்சம் ஒரே மாதிரி தான் தெரியுது. இல்ல மேடம், அதாவது அதுவும் ஒண்ணுதானா? இரண்டும் தனித்தனி. அதான் ஓகே. இது பேரு நாங்க டிலோனிக்ஸ். சின்ன இது வந்து வேற, இது வந்து வேற. ஓகே.
வாதநாராயண் மரம் வந்து நல்ல வெள்ளை மலர்களா இருக்கும். அதுல சிவப்பு கலர்னா ஒரு ஆ. ஸ்டிஞ்சான மகரந்த தாள் இருக்கும். ஓகே. இது வெறும் டிலோனிக் ரீஜியா ஆரஞ்சு வேற. கலரா இருக்கு. ஆமா 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 அதனுடைய இதெல்லாம் கம்ப்ளீட்டா மரங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாவே அதனுடைய மலர்கள் டிலோனிக் ரீஜியா எப்படி இருக்கும்? டிலோனிக் ரீஜியா நீங்க சொன்ன மாதிரியா அது வந்து நல்ல சிவப்பா ஸ்கார்லட் ரெட் ஃப்ளவர் இருக்கும் ஆமா ஆமா கம்ப்ளீட்டா. இதோட இதோட இலை எப்படி இருக்கும்? பச்சை பசேர்னு இருக்கும். அது வெளிர் மஞ்சளா இருக்கும். ஓ வாதநாராயணன் ஓகே சார் ஓகே சார் வாதநாராயண் மரத்துல இருக்கக்கூடிய குப்பெல்லாம் எடுத்தீங்கன்னா ராமர் வில் விட்டது மாதிரியே என்ன பண்ணும்? ராமபிரானோட வில் விட்ட மாதிரி வில்லா செஞ்சுக்கலாம். அவ்வளவுக்கு வளைவு தன்மையா இருக்கும். ஓஹோ ஓகே. டிலோனிக் ரீஜியா அது வந்து என்ன அதோட குச்சிகள் வளைவு தன்மையா இருக்காது கம்ப்ளீட்டா. இப்ப சோ ரொம்ப இதோட வருஷமா மரத்தோட தண்டு எப்படி இருக்கும்? ஓகே. கருமை சார்ந்த பச்சையாக இருக்காது, கருமை சார்ந்த ப்ரௌனா இருக்கும். இதோடது வெண்மை சார்ந்ததா இருக்கும். வெண்மை சார்ந்த ஒரு மென்மையா இருக்கும். ஓகே. இது ரொம்ப கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், இது ஹார்டா இருக்கும் மரமே. இந்த மரத்தை இந்த வாதநாராயணனை வந்து ஒரு 15 வருஷமா தேடுறேன் சார். அதாவது எனக்கு கால்வலி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து. பட் இப்போ அப்படியா? கால்வலி இல்ல. ஆனா திருச்சிக்கு வந்துட்டு ஒரு நாள் சிவன் கோயில், ஒரு நாள் பெருமாள் கோயில் எல்லாம் நிறைய சுத்தி படியெல்லாம் ஏறி இறங்கினதுல ஒரு நாள் கால் வலிக்க ஆரம்பிச்சது. ஐயோ நல்லா இருந்த உடம்ப நமக்கு எடுத்துக்கிட்டோமே நினைச்சேன். நல்ல வேலை ஒரு 2 நாள் கழிச்சு சரியா போச்சு. மறுபடியும் இங்க அடுத்த வந்து தான் ரொட்டீனா நம்மளோட மருத்துவமனைக்கு பக்கத்துல ஒரு முத்ராஸ் எல்லாம் வாதநாராயணன் இருக்கு. பண்ணதும் சரியா போச்சு. அதனால வாதநாராயணன் பத்தி மறுபடியும் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்ப இல்ல சார் கால்வலி. தேங்க்யூ நல்லது சார். அவ்வளவுதான். நல்லது நல்லது. சிறப்பு சிறப்பு. ஹலோ மேம் சொல்லுங்க. மாலதிங்க. மேம் மாலதி மேம் சொல்லுங்க. நான் சேலத்துல இருக்கேங்க. சொல்லுங்க மாலதி. என்ன டவுட்? பேட்ச் 55 மலர் மருத்துவம்னு சொல்றாங்க இல்லையா, அது என்னங்க? அது அதை பத்தி தெரிஞ்சுக்கலாங்களா? மூலிகை மருத்துவம் வேற, மலர் மருத்துவம் வேறயா? மேம் மலர் மருத்துவம் வேற, சித்த மருத்துவத்தில் இருக்க பூக்கள் மருத்துவம் எல்லாம் மலர்ந்த மருத்துவம். ஓகே. இது அதை விட அட்வான்ஸா இருக்கு நான் பார்த்த அளவுக்கு. நீங்க நம்ம ராஜேஷ் சாரோட மலர் மருத்துவம் தொடர்பா ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஓகே. அதை பாருங்க. பேட்ச் ஃப்ளவர் தெரப்பின்னு எப்படி பண்றாங்க நம்மளோடதுல. அதெல்லாம் அங்க மலர் மருத்துவம்லாம் எப்படி டிராப்பா சாப்பிடுறதுதான். இங்க முகர்ந்து பார்த்தாவே ஓகே எல்லா நோய்களையும் தீரக்கூடிய மருத்துவம் நம்ம தமிழ் மருத்துவம். அதே மலர்ந்த மருத்துவம்னு சொன்னேன். இது மலர்ந்த மருத்துவம், அது மலர் மருத்துவம். பேட்ச் ஃப்ளவர் தெரப்பி எல்லாம் எப்படின்னா அப்ராட்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் பேஸ் பண்ணி அதோட கான்செப்ட் நீங்க பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து அர்க் அப்படின்னு சொல்றாங்க. தீநீர் அப்படின்றது எப்படி கொடுக்கலாம்? சோம்பு தீநீர் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, சோம்பு தீநீர், ஓம தீநீர் அப்படிலாம் சொல்றாங்க. தீநீர் ஓகே. அதே மாதிரி டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் தான் அதுவும் கம்ப்ளீட்டா. ஆவாரம்பூ வச்சு டிஸ்டிலேட் பண்ணா டயபெட்டிக் அப்படின்னு நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். அப்படின்னா அது எப்படின்றத இது பேட்ச் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்ச முறைன்னு சொல்றாங்க. ஸோ பேட்ச் மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு தமிழ் மருத்துவத்துல. உதாரணமா தெரியும் ஹோமியோபதியை கண்டுபிடிச்ச அலோபதி மருத்துவரான ஹென்மேன் என்ன சொல்றாரு? கீழ்த்திசை நாடுகள்ல இருக்கக்கூடிய சுவடிய நூலகத்துல பார்த்துட்டேன், கத்துக்கிட்டேன். அதுல எதிர்வுரை ஒப்புரைன்ற ஒரு கான்செப்ட கீழ்த்திசை நாடுல யூஸ் பண்றாங்க. அது தமிழ் மருத்துவ சுவடியில இருந்து கத்துக்கிட்டாரு. ஓகே. ஹோமியோபதியோட பேஸ் தமிழ் மருத்துவம் தான். ஓகே மேம். நன்றி. ஓகே, நன்றிங்க. நன்றி அம்மா. ஸோ அஃப்கோர்ஸ் இதோட நம்ம நிறைவு செய்வோம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி கேட்க வேண்டிய கேள்விலாம் ஓரளவுக்கு கேட்டிருப்பாங்க. மற்றவங்க டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இதோட நிறைவு செய்வோம். பானு மேம் நம்ம மற்ற மொழி பேசுவோம். ஓகே. சாரி. அடுத்து ஒரு இருக்கு பேஷண்ட் கேர் இருக்கு. ஸோ நான் விடைபெறேன். ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஸோ வில் மீட் நெக்ஸ்ட். நன்றி. ஸோ சித்தர் வாழ்வியல் முறை தொடர்பாக நம்ம பகிர்ந்துக்கிட்டதை கட்டாயம் உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி நம்ம சித்தமுத்ரா ஃபேமிலி மாதிரியா ஸோ இதுவும் சித்தர் வாழ்வியல் முறையான ஒரு ஃபேமிலியான ஒரு இதா மலரட்டும். ஸோ நம்ம ஒரு நிறைவான லைஃப்பையும் ஒரு தன்னிறைவான வழக்கு முறையை நோக்கி ஒரு பயணத்தை தொடருவோம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.